இனிய மாலை வணக்கம். தமிழ் இலக்கிய தோட்டத்தின் விசேட உரை நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த இனிமையான மாலை பொழுதில் இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் தமிழ் இலக்கிய தோட்டம் பெருமை கொள்கின்றது. இன்றைய நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. கனடாவில் நாங்கள் அனைவரும் வாழ்வதற்கு வழி சமைத்து தந்த ஆதிக்குடிகளுக்கு முதல் வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம். உலகளாவிய ரீதியில் போரின் காரணமாக உயிர் நீத்த அனைவரையும் மனதில் நிறுத்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் செல்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இந்த உரை நிகழ்வில் இன்று தமிழ் இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் பிரபல எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த உரையை தொடர்ந்து அவருடைய உரை 1 மணி நேரத்திற்கு நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த அரங்கத்தில் அவர் வழங்க காத்திருக்கின்றார். இப்பொழுது ஜெயமோகன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக நாங்கள் டாக்டர் ரகுராமன் அவர்களை அழைக்கின்றோம். மருத்துவர் ரகுராமன் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மனநல மருத்துவராக பணியாற்றி வருகின்றார். இவர் நாடக ஆசிரியராகவும் இருக்கின்றார். 14 நாடகங்களை எழுதி இயக்கி நடித்து மேடையேற்றி இருக்கின்றார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், டொரண்டோ பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகளில் நிர்வாக குழுவில் அங்கத்தவராக இருக்கின்றார். தமிழ் மேல் உள்ள பற்றின் காரணமாக அண்மையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டத்தையும் அவர் படித்து முடித்திருக்கின்றார். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை ஆரம்பத்தில் இருந்து அவர்களுடைய எழுத்துக்கள் ஊடாக ஆழமாக அறிந்திருப்பவர் அவர் இப்பொழுது ஜெயமோகன் அவர்கள் பற்றி சில வார்த்தைகளை கூறி அவரை மேடைக்கு அழைக்க இருக்கின்றார். கனேடிய தமிழ் இலக்கிய தோட்டம் ஏற்பாடு செய்துள்ள எழுத்தாளர் திரு ஜெயமோகனின் தமிழ் இலக்கியத்தில் அறம் என்ற இந்த சொற்பொழிவிற்கு வந்திருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு முத்துலிங்கம் ஐயா அவர்கள் என்னை அழைத்து எழுத்தாளர் ஜெயமோகன் டொராண்டோவிற்கு வந்து தமிழ் இலக்கிய தோட்டத்தின் சார்பில் ஒரு உரையாற்ற இருக்கிறார். அவரை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தும் பணியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே பரபரப்பாக பேசப்படும் ஒரு எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களை அறிமுகம் செய்யும் வாய்ப்பா எனக்கு என்று நினைத்தவுடன் எனது மனம் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல சிறகடித்து மேலே பறக்கத் தொடங்கியது. அது வெகு உயரம் பறப்பதற்கு முன்னரே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் ஐ வில் கிவ் யூ ஒன்லி 4 minutes என்றார். பறக்கத் தொடங்கிய பட்டாம்பூச்சி உடனே திரும்பி வந்து புறப்பட்ட இடத்திலேயே அமர்ந்து கொண்டது. பன்முகத்தன்மை கொண்ட பல அரிய படைப்புகளை அளித்து பல விருதுகளை பெற்று இன்று தமிழ் சமூகத்தில் மட்டுமின்றி இந்தியா மற்றும் உலக தளத்தில் பேசப்பட்டு வரும் ஒரு எழுத்தாளரின் சாதனைகளை எவ்வாறு 4 நிமிடங்களில் பேசுவது என்ற குழப்பத்திற்கு ஆளானேன். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இங்கு வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் அவரது எழுத்துக்களை நன்கு வாசித்து அதனால் கவரப்பட்டு தான் வந்திருக்கிறீர்கள். மேலும் திரு ஜெயமோகன் அவர்கள் தன் கடந்த கால வாழ்க்கையை மிக விவரமாக தன்னுடைய பல கட்டுரைகள் மூலம் தெரிவித்திருக்கிறார். இவை 2ஐயும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்கள் அனைவருக்கும் அவரை பற்றி நன்றாக ஏற்கனவே தெரிந்திருக்கும். நான் ஏதும் புதிதாக சொல்வதற்கு இல்லை என்ற எண்ணமும் தோன்றியது. ஆகவே இங்கு நான் அவருடைய சிறந்த படைப்புகளையும் அவருக்கு கிடைத்துள்ள விருதுகளையும் கோடி காட்டி அவரை வரவேற்று உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் விளைகிறேன். 22 ஏப்ரல் 1962 அன்று பிறந்த திரு ஜெயமோகன் அவர்கள் ஒரு தென் மாவட்டக்காரர். தாயார் கொடுத்த ஊக்கத்திலே புத்தகங்களை படிப்பதில்
சிறு வயதிலேயே ஆர்வம் காட்டினார். பள்ளி நாட்களிலேயே எழுதத் தொடங்கினார். 1980களிலே, குறிப்பாக 82 முதல் 1985 வரை பலவிதமான துயரமான குடும்ப சூழ்நிலைகளை சந்தித்து ஒரு துறவி போல் இந்தியா முழுவதும் பயணித்தார். 1984 தொலைபேசி இலாக்காவில் வேலையில் சேர்ந்தார். 1985 முதல் 1993 வரை இவரது வாழ்க்கை ஒரு ஏர்முகமாக இருந்தது. இவரது கதைகளும் கவிதைகளும் கட்டுரைகளும் அன்று பெயர் பெற்ற எழுத்தாளர்களாலும் இலக்கிய வட்டங்களிலும் ஊன்றி கவனிக்கப்பட்டன. எழுத்தாளர் திரு சுந்தர் ராமசாமி, ஆற்றூர் ரவிவர்மா, யுவன் சந்திரசேகர், நித்ய சைத்தன்ய யதி இவர்களின் தொடர்பு கிடைத்ததும் அந்த காலத்திலே தான். அவரே எழுதியிருக்கிறார், அதன் மூலம் இவர் நெறிப்படுத்தப்பட்டார் என்று. 1990 அப்பொழுது செல்வியாக இருந்த அருண்மொழி நங்கை அவர்களை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இப்பொழுது ஒரு மகனும் மகளும் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் 1998 சொல் புதிது என்ற இதழை தொடங்கி சில காலம் நடத்தி வந்தார். ஊட்டி நாராயண குருகுலத்தில் இலக்கிய சந்திப்புகளை தொடர்ந்து நடத்தி வந்தார். 2009 விஷ்ணுபுர இலக்கிய வட்டம் இவரது வாசகர்களால் தொடங்கப்பட்டு இன்றும் நடந்து வருகிறது. இவர் எழுதிய நூல்களில் சிலவற்றை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் இவைகள் ஏற்கனவே பரிச்சயமான நூல்களாக இருக்கலாம். 1990 அவர் எழுதி மிகவும் பரபரப்பான வெளிவந்தது ரப்பர். 97 அவரது மோஸ்ட் பாப்புலர் நாவல் விஷ்ணுபுரம் வெளியானது. பிறகு கன்னியாகுமரி, காடு, 7ஆம் உலகம், அனல் காற்று, இரவு, உலோகம், கன்னி நிலம், வெள்ளை யானை, கதாநாயகி, அண்டமுகில், குகை, 4வது கொலை, இன்னும் பல பல நாவல்களை எழுதினார். இவர் எழுதிய ஒரு புது காப்பியம் கொற்றவை. அடுத்து வந்தது இவருடைய மேக்னம் ஓப்பஸ் காவிய புதினம். 7 பாகமாக வெளிவந்த மகாபாரதம் வெண்முரசு என்ற தலைப்பிலே வந்தது. என்னை பொறுத்தவரையில் உலகத்திலேயே எழுதப்பட்ட நீளமான நாவல் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். அவர் எழுதிய வேகத்திற்கு என்னால் படிக்க முடியவில்லை, எழுதி தள்ளிவிட்டார். இவரை யாரோ இலக்கிய அரசர், எழுத்து அரசர் என்றெல்லாம் கூறினார்கள். தவறு. இவர் அரசர் அல்ல, இலக்கிய அசுரர். அசுர வேகத்தில் எழுதுகிறார். இவைகளை தவிர ஏராளமான சிறுகதைகள், குறு நாவல்கள், ஆன்மீக நூல்கள், ஏராளமான கட்டுரைகள், வாழ்க்கை வரலாறுகள், இலக்கிய விமர்சனங்கள், பயணக் கட்டுரைகள், நாடகங்கள், இன்னும் பல பல. இவரது பல கதைகள் சினிமாவாக வெளிவந்திருக்கின்றன. நன்கு எல்லோரும் அறியப்பட்ட சினிமாக்கள் நான் கடவுள், கஸ்தூரிமான், கடல், அங்காடி தெரு, நீர்ப்பறவை, காவிய தலைவன், காஞ்சி. இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் அண்மையில் மணிரத்னத்தால் இயற்றப்பட்ட கல்வியின் பொன்னியின் செல்வன் PS 1 and 2 இவரது வசனத்தில் வெளிவந்தது. தமிழ் விக்கி என்ற இலக்கிய அமைப்பை வளர்ப்பதில் மிகவும் தீவிரமாக சமீப காலத்தில் இவர் ஈடுபட்டுள்ளார். இவர் பெற்ற விருதுகளில் முக்கியமானவற்றை நான் இங்கே எடுத்து கூற விரும்புகிறேன். 1990 அகில நினைவு போட்டி பரிசை பெற்றார். பிறகு 1992 கதா விருது இவருக்கு கிடைத்தது. பின் 1994 சமஸ்கிருதி சமான் விருது வழங்கப்பட்டது. 2014 கனடாவின் இலக்கிய தோட்டத்தின் இயல் விருது நம்மால் இவருக்கு வழங்கப்பட்டது. 2015 இங்கு வந்திருந்து அந்த விருதை பெற்றுக்கொண்டார். பிறகு 2010 விஷ்ணுபுர இலக்கிய வட்டம் அவருக்கு ஒரு விருதை அளித்தது. 2008 பாவலர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. சமீபத்தில் அமெரிக்கன் லிட்டரரி டிரான்ஸ்லேஷன் அசோசியேஷன் அது நேஷனல் டிரான்ஸ்லேஷன் ஃபார் ப்ரோஸ் அவார்டு ஃபார் 2023 அதற்காக தயாரிக்கப்பட்ட குறும்பட்டியல் ஷார்ட் லிஸ்டில்
அவர் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அவர் அதை வெல்வார் என்று நாம் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இவ்வாறு இடையறாது தொடர்ந்து எழுதிக்கொண்டே வாழும் எழுத்தாளர் ஜெயமோகன், இவர் நம் தமிழராகிய நமது ஒரு அடையாளம். இவர் மென்மேலும் எழுத வேண்டும், இன்னும் பெரிய விருதுகளை பெற வேண்டும் என இறை அருளை வேண்டுவோம். வாழ்க எழுத்தாளர் ஜெயமோகன். வணக்கம். நன்றி டாக்டர் ரகுராமன் அவர்களே. தொடர்ந்து நாங்கள் மார்க்கம் சிட்டி கவுன்சிலர் ஜொனிட்டா நாதன் அவர்களை அழைக்கின்றோம். அதோடு இப்பொழுது உரை நிகழ்த்த இருக்கின்ற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களையும் இந்த அரங்கத்திற்கு அழைக்கின்றோம். ஜொனிட்டா நாதன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் இலக்கிய தோட்டத்தின் பணிகளுக்கு தன்னுடைய பங்களிப்பை வழங்கி வருகின்றார். அத்தோடு கனடாவில் தமிழ் வளர்வதற்கான பல்வேறு பணிகளையும் முன்னின்று செயற்படுத்தி வருபவர். அவர் இந்த நேரத்தில் ஜெயமோகன் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்க இருக்கின்றார். தமிழ் இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நீங்கள் இந்த உரை சம்பந்தமான கேள்விகளை அவரிடம் நேரடியாக கேட்கக்கூடிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த உரையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அமைதியாக இருந்து இதனை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டொரண்டோ நகரம் எனக்கு பல வகையிலும் உணர்ச்சிகரமாக முக்கியமானது. இன்றைக்கு 22 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளம் எழுத்தாளராக நான் இந்தியா விட்டு வெளியே வந்து இறங்கிய முதல் நகரம் இது. அன்று இந்த நகரத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளும் எனக்கு பெரிய விந்தையாக ஒரு புதிய உலகத்திற்கான திறப்பாக அமைந்தன. இன்னும் சிலரிடம் நான் சொல்வதுண்டு, என்னுடைய வாழ்க்கையில் முதல் வெளிநாட்டு விந்தை என்பது டிம் ஹார்டன் என்கிற ஹோட்டல் அறை தான். அங்குதான் முத்துலிங்கம் ஐயா அவர்களும் செல்வமும் பிறரும் அமர்ந்து நாள் முழுக்க பேச முடிந்தது. முதல் ஒரு உணவரங்கில் 2 மணி நேரம் அமர்ந்து பேச முடியும் என்பதே இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய அற்புதமான விஷயம். 5 நிமிடங்களுக்குள் எழுந்திரித்து போகிற அளவு தான் இந்தியாவில் எல்லா உணவகங்களும் இருக்கின்றன. அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளில் இந்த நகரம் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய தோட்டம் என்னும் அமைப்பு, அது அளித்து வரும் விருதுகள், குறிப்பாக இயல் விருது, தொடர்ந்து எனது மொழியின் முக்கியமான படைப்பாளிகளை கௌரவித்திருக்கிறது. அவர்களில் பலர் பிரிதொரு கௌரவம் அடையாமல் மறையவும் நேரிட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகம் செய்ய தவறிய ஒன்றை தொடர்ந்து செய்து வரும் ஒரு தமிழ் நகரமாகவே நான் டொரண்டோ நகரத்தை பார்க்கிறேன். திரும்ப திரும்ப இதை பதிவு செய்ய வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஏனெனில் இது மிக அரிதாகவே தமிழ் சூழல் நிகழக்கூடிய ஒன்று. இந்த தருணத்திலே இயல் விருதாளர்களாகிய சுந்தர ராமசாமி, வெங்கட் சாமிநாதன் போன்று என்னுடைய முன்னோடிகளை நினைவு கூற வேண்டியிருக்கிறது. கோவை ஞானி அவர்களுக்கும் ஐராவதம் மகாதேவன் அவர்களுக்கும் விருது அளித்த போது தமிழகத்திலே அந்த விருது விழாவில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன். இங்கு வந்து எஸ்போனோ அவர்களுக்கு விருதளித்த போதில் கலந்து கொண்டிருக்கிறேன். அவை அனைத்துமே மிக நிறைவூட்டும் நிகழ்வுகள். இந்த உரை தமிழ் இலக்கியத்தில் அறம் எனும் தலைப்பில் ஆயினும் கூட இந்த உரையின் பகுதியாக இந்த ஒரு நன்றி அறிவித்தல் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். நண்பர்களே, சென்ற சில ஆண்டுகளாக தொடர்ந்து அமெரிக்காவிலும் அவ்வப்போது கனடாவிலும் பயணம் செய்து வருகிறேன். இந்த முறை பயணம் செய்யும்போது என்னுடைய முக்கியமான உளப்பதிவு என்ன, அல்லது டேக் ஹோம் சொல்லுவாங்களே, அது என்ன என்று நண்பர்கள் கேட்டார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய பயணம் முடிய போது 20 நாட்களாக இங்கே தான் இருக்கிறேன். என்னுடைய உளப்பதிவு என்ன என்று இன்று காலை கூட முத்துலிங்க ஐயா அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த முறை நான் சந்திக்க நேர்ந்த 15 வயதுக்கு உட்பட்ட என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள் சிலர் தான் என்னுடைய முக்கியமான உளப்பதிவுகள், குறிப்பாக பெண் குழந்தைகள்.
இந்த பயணத்திலேயே மிக தீவிரமான முக்கியமான இலக்கியம் சார்ந்த உரையாடல்கள் அவர்களிடம் தான் நடந்தன. அவர்கள் கேட்ட கேள்விகள் தான் நான் எந்த சிறந்த பதிலை சொல்ல முடியுமோ அவையாக அமைந்தன. மிகுந்த பெருமிதமும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம் அது. அவர்கள் தமிழ் இலக்கியத்தை படிக்கிறார்கள். அவர்கள் சிலர் தமிழ் இலக்கியத்தை மிகச்சிறந்த சமகால ஆங்கில இலக்கியத்திலே மொழிபெயர்க்க முற்படுகிறார்கள். அது சார்ந்த கேள்விகள் அவர்களுக்கு வருகின்றன. அவை அனைத்துமே மிகச்சிறந்த ஒரு கல்வி முறை உள்ள ஒரு தேசத்தில் பயிலும் ஒரு குழந்தையோட கேள்வியாக இருக்கின்றன என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. உதாரணமாக 2 நாட்களுக்கு முன் என்னுடைய நண்பருடைய மகள் வான்கூவரில், என்னுடைய நண்பர் மகேந்திர ராஜன் அவருடைய மகள் என்னிடம் கேட்டார், ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது, குறிப்பாக தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கும் போது பண்பாட்டு சமானத்தன்மைகளை கண்டடைய வேண்டிய அவசியம் உண்டா, அல்லது அந்த பண்பாட்டு தனித்தன்மையை அப்படியே கொண்டு வர வேண்டுமா? அப்போ நான் அதுக்கு சரியான உடல் பதிலை சொல்ல முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ யாருக்காக மொழிபெயர்க்கிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஒரு பிரபல படைப்பை மொழிபெயர்க்கிறாய் என்றால் அதற்கு பண்பாட்டு சமானத்தன்மைகளை கண்டடைய வேண்டும், அது பிரபல மொழிபெயர்ப்பு என்று சொல்லப்படும். ஆனால் இலக்கியத்திற்கு இலக்கிய வாசகன் தனக்கு தெரிந்த ஒன்றை வாசிப்ப அங்கே வரக்கூடியவன் அல்ல, தெரியாத ஒன்றை வாசிப்பதற்கு வருபவன், முயற்சி எடுத்து புரிந்து கொள்பவன். ஆகவே இன்னொரு மொழியினுடைய பண்பாட்டு செய்திகளும் அதனுடைய பண்பாட்டு விளையாட்டுகளும் கூடுமானவரை அப்படியே மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஆனால் அவை சமகால ஆங்கிலத்திலே இருக்க வேண்டும். அந்த பதிலை சொன்ன பிறகு அதை பற்றி மீண்டும் நான் யோசித்து கொண்டிருந்தேன். எந்த அளவுக்கு இது உலக மொழிகள் இதுவரைக்குமான மொழிபெயர்ப்புகளை நடந்திருக்கிறது என்று பார்த்தால் இதில் 2 பக்கமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக சுந்தர ராமசாமியுடைய படைப்புகள், குறிப்பாக குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் மொழிபெயர்ப்பை பார்த்தால் அது அந்த பண்பாட்டு நுட்பங்களை விட்டு விட்டு செய்யப்பட்ட ஒரு பொது மொழிபெயர்ப்பு போல இருக்கிறது. ஆனால் ஒரான் பாம்புக்குடைய துருக்கிய நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு துருக்கிய நாவலை ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய உணர்வை அளிக்கிறது. இது 2வது மொழிபெயர்ப்பு, இலக்கிய வாசகனுக்கான மொழிபெயர்ப்பு. ஆனால் அதை உடனடியாக கொண்டு சேர்க்க முடியாது. அந்த மொழிபெயர்ப்பை கொஞ்சம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், கொஞ்சம் விளக்கம் வேண்டும், அதற்கு கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை, ஒரு அடிக்கோடை அளிக்க வேண்டும். ஆக ஒரு குழந்தை கேட்கக்கூடிய கேள்வியிலிருந்து இதுவரைக்கும் என்னிடம் இல்லாத பதிலை நான் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு தருணம். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அவர்களின் பெற்றோராக அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கும். ஏனென்றால் இந்த கேள்விகள் சாதாரண கேள்விகள் அல்ல. இந்த உரையை அப்படிப்பட்ட சில கேள்விகளும் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். 2மே இளம் வாசகர்கள், அதாவது 10-15 வயதான வாசகர்கள் என்ன கேட்டவை. இன்றைக்கு எனக்கு யானை டாக்டர் என்ற ஒரு கதை வழியாக மிக இளம் வயது வாசகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு கதை வழியாக அவர்கள் எனக்கு மிக நெருங்கி வந்து என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஒன்று மிக வலுவான கேள்வி. தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கியம் எல்லாம் உயர்வானவை என்று என்னுடைய அப்பா சொல்கிறார். ஆனால் நான் வாசித்தவரை பெண்களை பற்றி அதில் உயர்வாக சொல்லப்படவில்லையே. வள்ளுவர் கூட பெண்களை பற்றி இழிவாக சொல்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று ஒரு 12 வயசு பொண்ணு கேட்குது. எனக்கு தோன்றுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே போல இன்னொரு இளைஞன் அவன் சொன்னான், சங்க காலம் அல்லது கம்பராமாயண காலத்திலே சாதிய இழிவுகள் இருந்ததா? மனிதனை சாதியில் குறைத்தவனாக காட்டக்கூடிய விஷயங்கள் இருந்ததா? அதனை இருந்தது. அடுத்த கேள்வி, அப்படின்னா அவர்களுக்கு நீதியை பற்றி பேசுறதுக்கு தகுதி உண்டா? அறம் பற்றி பேசலாமா? அவர்கள் எழுதிய நீதி நூல்கள், அறம் எல்லாவற்றையும் நான் ஏன் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்? இது ஒரு 12-13 வயசு பையன் கேட்கக்கூடிய கேள்வி. இது ஒவ்வொன்றுக்கும் விரிவான பதிலை நான் சொன்னேன். இந்த பதிலை நாம் எப்படி சொல்கிறோம் என்பதில் தான் நமக்கு அவர்களுக்கான உறவு உருவாகுது. நீங்கள் 2 பதில்களை சொல்ல முடியும். இதில் 2ல் ஒன்று தான் தமிழர்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஒன்று, சங்க காலத்தில் சாதி இல்லை, பேதம் இல்லை, பெண் அடிமைத்தனம் இல்லை, எல்லாமே மிகச் சிறப்பாக இருந்த ஒரு லட்சிய சமூகம், கடவுளுடைய நேரடி ஒளிப்பட்ட சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம். இது ஒரு சித்திரம். நீங்கள் தமிழை சங்க இலக்கியத்தை பற்றி என்ன கருத்து சொன்னாலும் இந்த தரப்பு வந்து அதுக்கு பதில் சொல்வதை பார்க்கலாம்.
அதுக்கு அவர்கள் ஆடை மாடாக்கக்கூடிய அளவுக்கு சொல் வித்தைகளை காட்டுவார்கள். இது சங்க காலத்தை பற்றி மட்டும் அல்ல, வேத காலத்தை பற்றி நீங்கள் எதை சொன்னாலும் அப்படி ஒரு குரூப் வரும். அதுதான் ஒளிமிக்க காலம். அங்கே தவறாக ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, எல்லாமே சரி. நாம் அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். இதுதான் பெரும்பாலான பதிலாக இருக்கும். இன்னொரு பதிலும் வரும் உடனடியாக. அது ஒரு சிறுபான்மை, ஆனால் அந்த குரல் இருக்கு. நேற்று இருந்த எல்லாமே பிழையானவை. சாதி, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் நிறைந்துதான் இறந்த காலம். அதிலிருந்து இந்த நூற்றாண்டுக்கு, இந்த வாழ்க்கைக்கு நாம் கொண்டு வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதை படிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த இரண்டு நிலைகளில் ஏதாவது ஒன்று ஒரு பதிலைத்தான் பெரும்பாலான தமிழ் பெற்றோர் குழந்தைகளிடம் சொல்வார். அதிலும் புலம்பெயர்ந்த பெற்றோர் பெருமிதங்களை பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு கோல்டன் ஏஜ்லேருந்து வந்திருக்காங்க. தங்களுடைய மரபை அவர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏற்கனவே நமது குழந்தை இட்லி சாப்பிட மாட்டேங்குது. இந்த சூழலில் நம்ம குறைவாக சொன்னால் அது இன்னும் விலகி போயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெருமிதமாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை விலகி போகுங்கிறது உண்மை. அவங்க என்ன சொல்லலாம்? அதுக்கான பதில் என்ன? ஒரே கேள்விதான். தமிழ் இலக்கியத்தில் அறம் என்ற கேள்விக்கு விட ஒரு கொஸ்டின் சேர்த்துங்க. நிஜமாவே தமிழ் இலக்கியத்தில் அறம் இருந்ததா? அந்த கேள்விக்கான பதில் என்பது எஸ் ஆர் நோ என்று நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டும் பிழையானவை. அதை ஒரு பரிணாமமாக, ஒரு வரலாற்று பரிணாமமாக, ஒரு கலாச்சார பரிணாமமாக சொன்னீர்கள் என்றால் அந்த பதில் உண்மையானது. ஒரு கொள்கை அல்லது ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு வாழ்க்கை முறை என்பது, ஒரு ஆச்சாரம் என்பது எப்போதுமே ஒன்றல்ல. அது பல படிநிலைகளின் ஊடாக வளர்ந்து வருவது. ஒரு பகுதியில் ஒரு வெறும் வளர்ச்சியும் இன்னொரு பகுதியில் பெரும் தேக்க நிலை ஏற்பட்டிருக்கும். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சிற்பிக்கு ஸ்க்ரூ ஆணியை பற்றி தெரியாது என்பது ஒரு உண்மைதானே. ஸ்க்ரூ என்பது 16ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்படுகிறது ஐரோப்பாவிலே. கருமான்களின் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் தான் ஸ்க்ரூ கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த காலத்தில் தான் வால்வு கண்டுபிடிக்கப்படுது. எவ்வளோ எளிமையான விஷயம் வால்வு, எவ்வளோ எளிமையான விஷயம் ஸ்க்ரூ. ஆனால் அரிஸ்டாட்டிலுக்கு அது தெரியலையே. அது ஒரு கொல்லன் தானே கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அது கண்டுபிடித்த பிறகு உலகமே மாறிடுச்சு. இன்றைக்கு பார்க்கக்கூடிய உலகமே ஸ்க்ரூவும் வால்வும் சேர்ந்து உருவாக்குனது தான். அப்போ நமக்கு அரிஸ்டாட்டிலுக்கு தெரியாத ஸ்க்ரூவை பற்றி என்பது என்ற கிரேக்கன்னு சொல்ல மாட்டான். ஆமாம், அவருக்கு எத்திக்ஸ் பற்றி தெரியும். உலகத்தையே அட்டவணைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை முறை அவர் கொடுத்தார். ஆனால் அவருக்கு ஸ்க்ரூவை பற்றி தெரியாது. மகத்தான சிந்தனையாளரும், இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பிய சிந்தனையுடைய அடிப்படையை உருவாக்கியவரும், ஐரோப்பிய லட்சியவாதம் என்று எதையெல்லாம் சொல்கிறோம் எல்லாத்துக்குமான தொடக்கத்தை உருவாக்கியவரும் ஆகிய பிளேட்டோ அடிமை முறையை ஆதரித்தவர் தான். அவருடைய லட்சிய சமுதாயமாக இத்தாக்காவில் அடிமைகள் இருந்தார்கள். அது ஒரு பார்வைதான். அவரிலிருந்தான் எல்லா அறம் உருவாக்கி வந்திருக்கு, மேலே அறம். ஆனால் அவருக்கு அடிமை முறை தவறு என்று தெரியவில்லை. இதுதான் உண்மை. இந்த சிக்கலான உண்மையை உங்களால் குழந்தைகளை எடுத்து சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி. பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஒரு விருது கிடைத்து ஜனாதிபதியிடம் அதை பெறுவதற்காக டெல்லி போயிருந்தேன். அங்கு பாண்டிச்சேரியின் முன்னாள் முதல்வராகிய ஒருவர் என்னை சந்தித்தார், கை குலுக்கினார். அவருக்கு இலக்கியம் எதுவும் தெரியாது. முதல்ல ஒரு தமிழன் அங்கே வந்து நிற்கிறதே அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இலக்கியம் எல்லாம் வெளிநாட்டில் தானே அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அது 18 மொழிகளும் ஒரு விருது. கை குலுக்கின பிறகு அவர் சொன்னார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. கதை எழுதுறீங்க. நல்லது, கதைகள் தேவைதான். நீங்கள் திருக்குறளை, ஒவ்வொரு திருக்குறளை வைத்து ஒரு கதை எழுதணும். சரிங்க, நாம் எதுக்கு நம்ம ஒரு முதல்வர்கிட்ட சண்டை போடணும்? இன்னைக்குல சண்டை போட ஆரம்பிச்சிருக்கோம், அது வேறு விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒரு கதை எழுதணும். என்ன கேட்டால், திருக்குறளில் இல்லாத அறமோ தர்மமோ உலகத்தில் எங்குமே கிடையாது. திரும்ப திரும்பி புதுசாக எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. திருக்குறளே திரும்பி எழுதினா போதும். எழுதலைங்க, 1330 குறள், அதை எழுதலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் இல்லை, இன்னும் நிறைய குறள் இருக்கா? ஆமாம், 300-400 குறள் எக்ஸ்ட்ரா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியா? எல்லாத்தையும் வைத்து எழுதுங்க, நீங்கள் சிறப்பாக எழுதுங்க, தண்டிங்க அப்படின்னு.
அதன் பிறகு நண்பனில் சொன்ன உடனே அவர் போய் தான் மேடையில் வளரிட போடார் பாதி எப்படி அதை சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லனா, இது ஒரு குரல் தமிழ்நாட்டில் வந்துகிட்டே இருக்கும். தமிழில் நீ எதுக்கு கதை எழுதுற? அதுதான் எல்லாமே எழுதி வச்சாச்சே. நாலடியார், திருக்குறள், கம்பராமாயணம், சைவ திருமுறைகள், இதிலெல்லாம் இல்லாத நீ கதை எழுத போகிற? இது எல்லாரும் கேட்பாங்க. நவீன எழுத்தாளர் இந்த கேள்வியை கேட்காம தமிழ்நாட்டை ரயிலில் பயணமே பண்ண முடியாது. ரயிலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நான் பொதுவாக ஜெனரலாக கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு, அது இது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் கேட்டால் அதோட சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரைட்டர்னு சொன்னால் அடுத்த வரியை திருக்குறள் எல்லாமே இருக்குங்க, அதை அப்படியே நீங்கள் எழுதிவிட வேண்டியது. அப்படி இல்லை. அதுக்கு அப்பால் இந்த மாதிரியான கருத்துக்களுடைய வளர்ச்சி படிநிலை இன்னொன்று இருக்குது. இந்த உரையில் இந்த அறம் என்ற கருத்தினுடைய வளர்ச்சி நிலைகளை தான் நான் முதன்மையாக சொல்ல போகிறேன். அந்த வளர்ச்சி நிலைகளை வைத்து பார்த்தா தான் தமிழ் சமூகத்தில் உண்மையில அறம் இருந்தான்னு கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை நீங்கள் சொல்ல முடியும். முதல் விஷயம், அறம்ங்கிற அந்த வார்த்தை, அதனுடைய ரூட் சொல்லுவாங்க, அதனுடைய வேர்ச்சொல் எது என்று கேட்டால், வையாபுரி பிள்ளையுடைய அகராதியை ஆதாரமாக கொண்டு பார்த்தால் அற்றம் அறம் என்னும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கு. அறுதல் என்பது அதனுடைய வேர். அறுதல் என்பது அற்றம் என்று ஆகிறது. மலையாளத்திலே அற்றம் என்றால் எண்டு, எல்லா பழங்குடி வழிகளிலும் அற்றம் என்றால் எண்டு, முடிவு. அப்போ அறுதியாக முடிவாக சொல்லக்கூடிய ஒன்று, இந்த அர்த்தத்தை தான் அறம் என்ற வார்த்தை புழக்கத்தில் வந்திருக்கு. அறுதியாக சொல்லப்பட்டது அறம். தமிழ் இலக்கியத்தில் தொடக்க கால படைப்புகளை வைத்து அன்றைக்கு அறம் எதை சொல்லியிருக்கிறாங்க? சங்க காலத்தை வைத்து பார்த்தால் அறம் என்ற வார்த்தை அங்கு நெறி என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அல்லது முறைமை அல்லது ஆச்சாரம், இந்த மாதிரி ஒரு பொது அர்த்தத்தில் அறம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக களவு, கற்பு, 2 வகையான அறங்கள். களவு என்பது திருமணத்திற்கு முன் உறவு வைத்துக் கொள்ளுதல், கற்பு என்பது திருமணமாகி வாழுதல், 2 அறம். இல்லறம், துறவறம், அதில் இருக்கக்கூடிய அறம் என்பது ஒரு நெறி என்கிற வார்த்தையை தான் குறிக்குது. ஒரு முறைமை, ஒரு மெத்தட் ஆஃப் லைஃப் தான் அறம் என்பது. இப்படி பல அறங்களை சங்க இலக்கியம் காலத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் அறம் என்னவா இருந்திருக்கும்? அந்த காலத்துடைய அறம் அது ஒரு கோல்டன் பீரியட் என்று நீங்கள் ஒளிமிக்க பொற்காலம் என்று சொல்வார்கள். அது ஒரு மனச்சிக்கல். எப்பவுமே யார் ஒருவர் பொற்கால கனவை சொல்லலாம், எந்த பொற்காலம் சொன்னாலும் அவருக்கு உளச்சிக்கல் இருக்கின்றதான் நான் எடுத்துக்கொள்வேன். நாம் வாழும் இந்த காலம்தான் மனித குலத்துடைய பொற்காலம். இதுபோல் ஒரு பொற்காலம் நாளை வரலாம், இன்னும் மேல் பல பொற்காலம். நேற்றுகளில் எங்கேயும் பொற்காலம் கிடையாது. மதம் சொல்லக்கூடிய பொற்காலமும் சரி, பண்பாட்டு அடிப்படைவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு காலமும் சரி, நேற்றில் கிடையாது. நாம் பார்க்கக்கூடிய அந்த காலம் அறம் போன்ற கருத்துக்கள் தோன்றி வளர்ந்த வயல், அது நாற்றங்கால். அப்போ பல்வேறு இடங்களில் பல்வேறு கருத்துக்கள் தோன்றி அதில் ஒன்று காலத்தில் 1 2 காலத்தில் வளர்ந்து நிலை கொள்கிறது. அந்த காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அறம் என்ற வார்த்தை வேற அர்த்தத்தில் புழங்குறதை பார்க்கலாம். அறத்தோடு நிற்றல்ங்கிற ஒரு விஷயம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. அறத்தோடு நிற்றல் என்றால் என்ன? திருமணமாகி வாழ்தல், அவ்வளவுதான். அதாவது காதலனும் காதலியும் களவு உறவு கொள்ளும் போது தோழியோ செவிலியோ அவர்களிடம் இது சரியில்லை, நீ கல்யாணம் பண்ணி வாழ்றதான் சரி, அதுன்னு சொல்றதுக்கு பேர் தான் அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்கும்படி அறிவுறுத்துதல். அப்போ இங்கே அறம் என்ற வார்த்தை அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுது. முன்னோர் சொல், முன்னோர் மரபு என்ற அர்த்தத்தில் அறம்ங்கிற வார்த்தை அங்கே இருக்கு. அப்போ சங்க காலத்தில் இருந்த அறம் என்னவா இருந்திருக்க முடியும்? திருப்பி சங்க காலத்தை போய் பார்ப்போம். சங்க காலம் பொற்காலம்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட நான் எப்போவுமே இதெல்லாம் கேட்கறது உண்டு. சங்க காலம் பொற்காலமாக இருக்க முடியாது, என்றால் அது தொடக்க காலம். அது பொற்காலம் என்றால் அதற்கு பிறகு வந்த அத்தனை ஞானிகளும் அறிஞர்களும் மேதைகளும் எல்லாருமே ஒரு வீண் செயல் ஈடுபட்டு இருக்கலாம் என்று பொருள். வேத காலமோ அல்லது மகாபாரத காலமோ அல்லது வேற ஏதோ ஒரு பழங்காலமோ பொற்காலம் என்றால் அதன் பிறகு வந்த அத்தனை ஞானிகளும் வீண் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று பொருள். நாம் அவர்கள் வழியாக கடந்து இங்கே வந்து நின்று விட்டு அவர்களை அவமானப்படுத்துகிறோம். அதன் வழியாக சங்க காலத்தை எப்படி பொற்காலம்னு சொல்லலாம்? முசிறியிலிருந்து படை கொண்டு போய் தஞ்சாவூரை கைப்பற்றி
அதை இடித்து தரைமட்டமாற்றி ஊற்றுகளில் உப்பு போட்டு வீடுகளுக்கு தீ வைத்து வயல்களில் யானை கட்டி உழுது அங்கே வந்து களையை விதைத்து அந்த பெண்களுடைய தாலியை எடுத்து மலை போல குவித்து அந்த பெண்களுடைய அழுகுரல் வானத்தை எட்டும்படி செஞ்சுட்டு திரும்பி வந்து ஒரு வாகைப்பூவை தலையில் வச்சுக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் சங்க காலத்துடைய போர் அறம். இதுதான் போர்க்காலமா? போர்க்காலம் அப்படித்தான் இருந்திருக்கு. சங்க காலம் மொத்த சங்க காலம் காட்டுறது போர் வெறியை மட்டும்தானே, இல்லையா? சங்க காலம் நமக்கு காட்டக்கூடிய சித்திரம் என்ன? எதிரி மாட்டு மன்னனை பிடிச்சிட்டு வந்து, அவன் ரொம்ப காலம் தள்ளி உள்ள ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை, எதிரியெல்லாம் இல்லை, அவனும் தமிழன் தான். அவன் சேர இவன் சோழன், இவன் சோழன் செங்கனா, அவன் கணைக்கால் இரும்புரை. அவனை பிடிச்சிட்டு வந்து அடைச்சி போட்டு தண்ணி கொடுக்காம சாகடிக்கிறான். அப்புறம் தாகமாக கடைசி தண்ணி கேட்கும்போது அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் தூக்கி போட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இறந்து போயிடுறான். இது வீரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சங்க காலம் காட்டக்கூடிய வீர அறம் என்பது. இதில் புல்லரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது ஒரு கேள்விதான். நம்முடைய குழந்தை அது நம்மகிட்ட கேட்கும். நீங்கள் இந்த சங்க இலக்கியத்தை படிப்பிச்சா நீங்கள் அமெரிக்காவில் வாழக்கூடிய குழந்தை, கனடாவில் வாழ குழந்தை முதல்ல அதான் கேட்கும். அப்புறம் அவன் வந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய வரி இருக்கு. குழவி பிறப்பினும் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் வாளின் பொழுது அடக்கம் பண்ணுவாங்க. செத்து குழந்தை பிறந்தா சரி, அல்லது கரு கலைந்து பிறந்தாலும் அது வாளால சாகணும், அப்போ தான் சொர்க்கம் இருக்குங்கிறதுக்காக வாளால வெட்டி புதைக்கக்கூடிய குலம் தான் அப்படிங்கிறான். அப்போ அவனும் அந்த இடத்துல தான் இருக்கான். அந்த சமூகம் அப்படி என்றால் ஒரு ஊன் தடி என்று சொல்லத்தக்க ஒரு போதிய உடல் வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை எப்படி அடங்கி இருக்கும்? மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடியவங்களை எப்படி அந்த சமூகம் பார்த்துருக்கும்? வாளின் பொழுது அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதுதானே, அதுதான் தமிழ் பண்பாடு, நாம் சொல்லக்கூடிய வீர பண்பாடு, இல்லையா? சாதி எப்படி இருந்தது? இன்றைக்கு தமிழ் இலக்கியத்துடைய எந்த இடத்தை பார்த்தாலும் அதில் திரும்ப திரும்ப சாதிய குறிப்பில் வர்றதை பார்க்கலாம். இழிசினன் என்கிற வார்த்தை தொடர்ந்து திரும்ப திரும்ப சங்க இலக்கியங்களில் வருது. புலையர் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப சங்க இலக்கியத்தில் வருது. உரிமை மாக்கள், உரிமை மகளிர் என்கிற அடிமை சமான வார்த்தை வருது. தொழும்பர் என்ற அடிமைகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, வர்ணனைகள் இருக்கு. அப்போ அடிமை முறையும் சாதி முறையும் இணைந்திருந்த ஒரு காலம். இயல்பாக கேட்கறது, இல்லாமல் இருந்திருக்க முடியுமா? முடியாது. எந்திரங்கள் இருந்திருந்தால் இல்லாமல் இருந்திருக்க முடியும். எந்திரங்கள் வருவது வரைக்கும் உலகம் முழுக்கவே சாதிய முறையோ அடிமை முறையோ தான் சுரண்டலுக்கான ஒரு அடிப்படையாக இருந்திருக்கு. சுரண்டலின் அடிப்படையில் தான் செல்வம் சேர்ந்திருக்கு. செல்வத்தின் அடிப்படையில் தான் கல்வி, வளர்ச்சி, நாகரிகம் எல்லாமே. அடிமை முறை இல்லாத எந்த சமுதாயமும் மண் மீது இல்லை. அதிலிருந்து மனிதர்களுடைய சிந்தனை வளர்ந்து சான்றோருடைய வற்புறுத்தலினால், சான்றோருடைய அறிவுறுத்தலினால் தான் மனித குலம் மீண்டு வந்திருக்கு. நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் எத்தனை ஆண்டு கால அடிமை இருந்திருக்கு? எப்போ அடிமை தான் வெளியே வந்திருக்கும்? பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது எப்போ? இப்போ அமெரிக்காவில் 72, நமக்கு 47 கொடுத்தாச்சு இந்தியாவில். ஆக உலகமே அப்படி தான் இருந்திருக்கு, சங்க காலம் அப்படி தான் இருந்திருக்கு. எத்தனை வார்த்தைகளில் சங்க காலம் அந்த சாதிய இழிவுகளை சுட்டு இருக்கு. கட்டில் நினக்கும் இழிசினன் கையது பொழுதுண்டு ஊசியின் விரைந்தன்று அப்படிங்கிறார். கட்டில் நினக்கும் இழிசினன், அதாவது கட்டில் வாரை இழுத்து கட்டக்கூடிய இழிசினன் தோல் செய்வன். அவனுடைய ஊசி அளவுக்கு விரைவாக இவனுடைய ஆயுதங்கள் சென்றன என்று ஒரு மன்னனை பற்றி சொல்கிறாங்க. சோழன் பெருநற்கல்லியை பற்றிய பாட்டு. பறை அடிக்கவனை பற்றி, இழிபிறப்பாளன் கருங்கை சிவப்ப வலி துறந்து, இழிபிறப்பாளன் கரிய கை சிவக்கிற அளவுக்கு வேகமாக பறையோசை எழுந்தது. துவைக்கிறவளை பற்றி, நலத்தகை புலத்தி பசைதோர் துலத்திய என்று ஒரு பாடல் ஆரம்பிக்குது. அது சாதி இழிவை பற்றின பாட்டு இல்லை, பாதிரி பூடைய அழகை பற்றின பாட்டு. நலத்தகை புலத்தி, புலத்தி என்றால் வண்ணாத்தி, அவ துவைச்சு தண்ணியில் போட்ட வெள்நிற ஆடை புரி அவிழ்வது போல பாதிரி மலர் வளர்ந்தது. அப்போ தற்செயலாக வரக்கூடிய வரி அது. இது சங்க காலம் காட்டக்கூடிய ஒரு அறம்.
கழார்கீரன் எயிட்டியனுடைய போயம். பறை அடிக்கிறத பற்றி எப்போவுமே திரும்ப திரும்ப அந்த வார்த்தை, எரிகோல் கொள்ளும் இழிசின. அப்போ சங்க இலக்கியத்துடைய அறம் என்ன, அது காட்டக்கூடிய அறம் என்ன? இது ஒரு சித்திரம். ஆனால் அதே டைமில் இதே கேள்விக்கான பதில் இருக்கு. இந்த வாழ்க்கை முறை என்பது யாரோ சிலரை சுரண்டும் பொருட்டு உருவாக்கப்பட்டதல்ல. இது மனித பரிணாமத்துடைய இயல்பான வடிவம். இப்படி அன்றி வேறு வழியில் உலகில் எங்கும் மனித பரிணாமம் அடைந்தது கிடையாது. பழங்குடி வாழ்க்கையில் இருந்து மேல் எழுவது என்பது சிலர் உழைக்க, சிலர் அதனுடைய பயன் கொண்டு அடுத்த கட்டத்தில் நகர்வது. அப்படிதான் இருந்திருக்கு. ஒருவனின் தோல் மேலே ஏறித்தான் இன்னொருத்தன் மேலே போயிருக்கான். ஒர்க் டிவிஷன் வருவதே சுரண்டல் அடிப்படையில் தான். ஒர்க் டிவிஷன் வராமல் ஒரு சொசைட்டியில் சர்ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய மேலதிக செல்வம் உருவாகவே ஆகாது. 100 பேர் உழைத்து 100 பேர் சாப்பிட்டா ஒன்றுமே மிச்சம் இருக்காது. அது பழங்குடி சமுதாயமாக தான் இருக்கும். வேறு வழி இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் மனித குலத்தில் எங்கேயும் அதுக்கு உதாரணம் கிடையாது. மார்க்சியம் படித்தவர்களுக்கு தெரியும், அது அப்படித்தான். ஆனால் இப்படித்தான் உலகம் எல்லாம் வந்து வரும்போது அதே சமுதாயத்தில் இன்னொரு குரல் வருவது என்பது முக்கியமானது. அதுதான் அறம் என்பது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நிந்தையும் எவ்வழி கேளீர் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் இந்த யதார்த்தத்திலிருந்து ஒரு பெரிய கனவை முன்வைக்கிறது அல்லவா? இந்த யதார்த்தத்திலிருந்து வேறொரு லட்சியத்தை அது முன்வைக்கிறது அல்லவா? அது நடைமுறையாக இல்லாமல் இருக்கலாம், அந்த சமுதாயத்தில் அதுக்கு குரல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிறது. இவ்வளவு போர் சூழ்ந்த நிலத்தில் இருந்து கொண்டு ஒருவன் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொல்கிறான் அல்லவா? அது அறம். அப்போ இந்த 2 அறங்களுக்கு இணையான ஒரு முரண் இயக்கம் நிகழ்ந்த மண்ணாகத்தான் நீங்கள் சங்க இலக்கியத்தை பார்க்கணும். இப்படி தான் நம்ம குழந்தைகளை சொல்லணும். அது பொற்காலமா என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள பொற்காலத்தை உருவாக்கக்கூடிய விதைகள் அங்கே இருந்தன, முளைத்தன. அந்த கனவு அங்கே இருந்தது, அந்த யதார்த்தம் அங்கே இருந்தது. அந்த வாழ்க்கையிலிருந்து இந்த கனவை உருவாக்கக்கூடிய ஒரு டயலெக்டிக்ஸ் என்று அங்கிருந்தது. அதுதான் நம்முடைய தொல் அறம்ங்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். தொல் அறம் என்பது ஒரு பண்பாடு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல திரட்டி கொள்ளக்கூடிய, பாலிலிருந்து நெய் போல எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அறம். சில அறங்கள் இருக்கு, அது சங்ககால வாழ்க்கையில் இருக்கு. உதாரணமா, நன்னன் என்ற ஒரு மன்னன், அவனுடைய சின்னம் மாம்பழம், மாமரம் அவனுடைய குலம். அந்த மாங்கனிய ஒரு பொண்ணு, கோசர் என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு எடுத்து சாப்பிட்டான். இவன் அந்த பொண்ணை கட்டி வச்சிட்டான். அந்த பொண்ணை மீட்கிறதுக்கு கோசர்கள் முயன்றும் கூட அவளை கொலை பண்ணிட்டான். ஆனால் மொத்த சங்க இலக்கியமும் பெண் கொலை புரிந்த நன்னன் என்று அவனை வசைபாடுது. இன்றைக்கு வரலாற்றில் அந்த நன்னன் ஒரு வரியாக அறியப்படுகிறான், பெண் கொலை புரிந்த நன்னன். இன்றைக்கு கூட கொங்கு வட்டாரத்தில் சில இடங்கள் பெண் கொலை புரிந்த நன்னன் இடம், ஆகவே புறக்கணிக்கத்தக்க இடம் நம்புகிறாங்க. அவன் பெண் கொலை புரிந்த நன்னலால் கொல்லப்பட்ட பெண் தான் இவள் என்று ஒரு 4-5 தெய்வங்களை சொல்கிறாங்க. உதாரணமாக ஆனைமலை பக்கத்தில் ஒரு தெய்வம் உண்டு, உடம்பில் இந்த மிளகாயெல்லாம் அரைச்சி பூசுவாங்க. அந்த தெய்வம் பெண்களை புரிந்த நன்னால் கொல்லப்பட்ட பெண் தான் ஒரு தொன்மை உண்டு. அப்போ இத்தனை ஆண்டுகளில் இவ்வளவு படுகொலைகள் நடந்த ஒரு போர் சூழலில் கூட பெண்கொலை என்பது நினைச்சு பார்க்க முடியாது. அதை செய்யக்கூடாது. அது கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் வரும். இதுதான் இந்த உருவாகி வரக்கூடிய அறங்களுக்கு இணையாக வரக்கூடிய இன்னொரு அறம், அது குல அறம் என்று சொல்லுவாங்க. ஒரு குலத்துடைய அறம் அது. அந்த குல அறம்ங்கிறது ஒரு ட்ரைபுகள், பழங்குடிகள் நடுவில் அந்த அற உணர்வு இருக்கும். பழங்குடிகள் கொடூரமானவர்கள் என்பது ஒரு உண்மை. கொலை செய்ய எந்த பழங்குடி அஞ்சுறதே கிடையாது. ஒருவனை விலக்கி வைக்கிறதுக்கு எந்த பழங்குடியும் தயங்கிறது கிடையாது. நிறைய பழங்குடிகளுடைய பழங்குடி என்ற அர்த்தத்தில் அவங்கள்ட்ட கருணை என்பது உண்டா என்கிற டவுட் எனக்கு வரும். ஆனால் சில விஷயங்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அதில் ஒன்று இந்த பெண்கொலை. நீ என்ன வேணா பண்ணு, எரிபறந்தெடுத்தல், ஓகே, அதில் என்ன இருக்குது? எதிரி நாட்டை மன்னனை
கொன்று அவன் பல்ல கொண்டு கோட்டையில் ஒட்டி வைக்கிறது குவைட் நேச்சுரல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி கொடுக்காம அவனை கொண்டு வந்து கொல்றது சரி, ஆனால் பொம்பளை மேலே கை வைக்கக்கூடாது. பெண்கள் அவள் தாலியாக இருக்கலாமா, அது வேணாம், அது அறுத்துக்கோ, அது வேறு விஷயம். ஆனால் கொலை பண்ணக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது. அது ஒரு அடிப்படையான எத்திக்ஸ் தானே, அது மரபில் இருந்துட்டு தான் இருக்குது. பெண்கொலை புரிந்த நன்னனை பற்றி அந்த வரி ஒரு குல அறம் திரண்டு உருவாகி காலம் தாண்டி வரக்கூடியதை காட்டுது. இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது. நான் கல்லூரியில் படிக்கிற காலம், அப்போது அடிக்கடி கல்லூரிக்கு போகிற வழக்கம் கிடையாது. ஒரு நாளை பிரின்சிபால் கூப்பிட்டு, அப்பா கூப்பிட்டு வரலாம், இன்னும் கல்லூரிக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டார். இவ்வளோக்கும் அந்த பிரின்சிபால் என் மேலே பெரிய மரியாதை கொண்டவர். அவர் டிஹெச் லாரன்ஸில் PhD வாங்கினவர். அந்த மொத்த கல்லூரியிலே டிஹெச் லாரன்ஸ் படித்த ஒரே ஆள் நான் தான். ஆனாலும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டார். எங்கள் அப்பாட்ட சொன்னால் அது கொலையிலே தான் முடியும். ஆக எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன். அம்மாவுக்கு உலகமே தெரியாது, ஆனால் எங்கள் அம்மா மிகப்பெரிய ரீடர், மிகப்பெரிய வாசகர், அமெரிக்கா, ஐரோப்பிய எல்லா இலக்கியங்களும் தொடர்ந்து படித்து வந்தவர். ஆனால் வெளி உலகம் தெரியாது. ஆகவே அவங்களுக்கு ஒரு செருப்பு நான் வாங்கி கொடுக்குறேன். அவங்க வெளியே வரும்போது செருப்பு போட பழக்கம் கிடையாது. அந்த செருப்பு போட்டு அவங்களை கூப்பிட்டு வரேன். கூப்பிட்டு வந்து பஸ்ஸில், தக்கலையில் ஒரு பஸ்ஸில் அம்மா இறங்கி நிற்கிறாங்க. பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன மதில், அதுக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஓடி வருது, ஒரு 10 வயசு பொண்ணு. அவளை துரத்திட்டு ஒரு முரணை வரான். அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்கிறான். எங்கள் அம்மா அடிக்கிறான் அப்படிங்கிறான். நான் அவன் ஏதோ அடிக்கிறான் அப்படின்னு. எங்கள் அம்மா அப்படியே திரும்பி அவனை போய் அந்த ஆளை ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. ஒரு பொம்பளை பொண்ணை அடிக்கிறியா அப்படின்னு. அவன் அடியை வாங்கிட்டு போய் நிற்கிறான். போடா அப்படின்னு. அவன் போயிட்டான். நீ வா பாப்பா, எதுக்கு அழுறேன்னா, இவன் அந்த டீ கடை, அவன் டீ கடை வச்சுருக்கேன், அதில் ஏதோ டீ வாங்கியிருக்க, டம்ளர் கீழே போட்டு விட்டு அவள் அடிக்க வந்துட்டான். அடின்னா நல்ல அடி, இந்த பக்கம் சவுண்டு கேட்குது. எனக்கு என்ன நினச்சின்னா, அவன் இப்போ திருப்பி அம்மா அடிக்க போகிறான். அப்போ என்ன அடிச்சிடுவான்னு சொல்லி நான் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா எங்கள் அம்மா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்ணீர்லாம் தொடச்சி டீயெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு டம்ளருக்கான காசையும் கொடுத்துட்டு தீப்போ சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் திரும்பி வரீங்கன்னு என்ன பார்க்குறாங்க. அப்புறம் நான் மெதுவாக வந்தேன். அப்புறம் சுந்தரராமசாமியிட சொன்னேன், எந்த நம்பிக்கையில் இவ்வளவு பெரிய ஒரு ரவுடியை போய் இந்த அம்மா கையெழுந்திக்கி அடிக்குது, அவன் திருப்பி அடித்தா அது தாங்குமா அப்படின்னு. சுந்தரராமன் சொன்னார், நாகர்கோவிலெல்லாம் ஒரு வேலை அடிக்க முடியாது, ஆனால் இது தக்கலை. அந்த ரவுடி திருப்பி உங்கள் அம்மா ஒரு அடி அடிச்சிருந்தானே, எல்லாரும் சேர்ந்து ரவுடியை அடித்தே போட்டு தள்ளியிருப்பாங்க. இதுதான் குல அறம் அன்றது. அவன் அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் இந்த அடியை ஒரு மதருடைய அடி, அது ஒரு அன்னையுடைய அடி. அப்போ எவ்வளோ 1000 வருஷ பண்பாடு இருக்கு அவன் அந்த அடியை வாங்கிட்டு போகிறதில்ல. அதுதான் குல அறம். ஒரு பஸ்ஸில் ஜெயகாந்தன் உட்காந்துருக்கிறார், தலையில் முண்டாசு கிடையாது, நண்பர் அன்பு உட்காந்துருக்கிறார். ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு கிளம்பிகிட்டே இருக்கான். அப்புறம் யாரை உட்காருன்னு சொல்ல, கண்டக்டர் உட்காருன்னு சொல்கிறாங்க. அவன் உட்காரவே, ஏன் உட்காரணும் அப்படிங்கிறான், திட்டுறான், கிட்ட வர சொல்கிறான். தட்டுன்னு ஜெயகாந்த் எழுந்திரிச்சு போய் ஓங்கி ஒரு அடி வச்சுட்டேன். உட்கார்றா அப்படின்னு. தலையில் கட்டு விழுந்துருச்சு. அவன் உட்காந்து, சார் நீங்கள் ஜெயகாந்தனா அப்படிங்கிறேன். ஆமாம், அதுக்கு என்ன சார், நீங்கள் ஜெயகாந்தன் தானே? ஆமாம். உட்கார்றா அப்படின்னு. நான் உட்காந்தேன். கொஞ்சம் நேரம், சார் நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு குடிச்சு அவங்க கூட இறங்குறார். இறங்கி போய் அவர் வீட்டில் சாப்பிட்டு, அவர் மீன் பிடிக்கக்கூடிய குப்பத்தை சேர்ந்தவர், அங்கே போய் சாப்பிட்டுட்டு இவர் அடுத்த பஸ்ஸில் ஊருக்கு போகிறார். அப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே போகும்போது அவன் அன்பு அடையாளம் என்று சொல்கிறான், என்ன ஜெயகாந்தன் அடிச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? மற்றவங்களோட ஒரு படி மேல் தானே, ஜெயகாந்தனே அவரை அடிச்சிருக்காரு. இந்த மனநிலை இருக்குல்ல, இது குல அறத்தை சார்ந்தது. இது ஒருவேளை ஒரு நவீன சமுதாயத்தில் ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கலாம். இதை இந்த சந்தர்ப்பத்தை இப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஒருவேளை ஒரு ஒரு ஐரோப்பியனோ ஒரு கனடியனோ அதை படிச்சிருது என்ன உணர்வுன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அது அறம். இதுதான் ஒரு தொல் அறம் என்பது. அது ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்த விலங்குகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. சாதி இருக்கா? இருக்கு. பெண் அடிமைத்தனம் இருக்கா? இருக்கு. போர் வெறியும் வன்முறை இருக்கா? இருக்கு. ஆனால் குல அறவும் இருக்கு. கூடவே மனித கூட முழுக்க தழுவக்கூடிய ஒரு கனவு அதிலிருந்து எழுதுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதுதான் ஒரு மானுட சொத்தாக சங்க இலக்கியத்தை மாற்று. அதன்படி அடுத்த காலகட்டம் என்று வரும்போது 3 புள்ளிகள் வழியாக அதை சொல்லலாம். சிலம்பு, குறள், கம்பராமாயணம். சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் இந்த 3 புள்ளிகள் வழியாக சொல்கிறேன். இதை லட்சிய அறத்தின் காலம்னு சொல்லுவேன். 2வது காலகட்டம், ஒரு ஐடியல் காலகட்டம். இதில் அறம் என்பது இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நெறியா இல்லை, ஒரு ட்ரீமா,
ஒரு வேற எங்கோ இருக்கக்கூடிய ஒன்றா? மனிதர்கள் சார்ந்தது அல்ல. மனிதரெல்லாம் மீன்கள் என்றால் அறம் என்பது கடல், அதுக்குள்ளதான் இது நீந்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு லட்சிய கனவு உருவாகி வருது. அதனுடைய கலர்ஸை அந்த பீரியட்ல எல்லா எப்பிக்களையும் நீங்க பார்க்கலாம். அது முடிவற்ற சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பேசி தீராத ஒரு விஷயம். அது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. அந்த அறம் எங்க இருக்கு? அது எங்கோ இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. கிட்டத்தட்ட கடவுள் தான் அது. நீ அரசியல் நெறி பிழைத்தாய் என்றால் உனக்கு யமனாக வரும். எங்கிருந்து வரும்? எங்கெங்கிருந்தோ வரும். சாமானியிலிருந்து வரும், சான்றோர்லிருந்து வரும். அப்போ இங்க இடத்துல அறம் என்பது பழைய இல்லறம், துறவரம், கற்பரம், கலவரத்தில் உள்ள அறம் அல்ல, குல அறம் அல்ல, மேலான ஒரு அறம், ஒரு ஐடியல், ஒரு லட்சியம். அதிலிருந்து தான் வள்ளுவருடைய அறம் பற்றின கருத்துக்கள் வருது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற, தூய்மையான உள்ளங்கொண்டிருத்தல் உயர்ந்த அறம். மற்றது அதுக்கு விமானம் அல்ல. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்நான்கும் இழுக்கா என்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இது நான்கையுமே இழுக்கென உணர்வது அறம். இந்த மாதிரி ஒழுக்கத்தை அறமா சொல்றாங்க. அதற்கப்பால் ஒரு கள்ளமற்ற தன்மை என்பது அறம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதுக்கப்பாலும் ஒரு அறம் இருக்கு வள்ளுவர்ல. சில சமயம் சாதாரண ஒரு குறளை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். என்பில் அதனை வெயில் காயும், அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பில்லாதவர்களை அறம் என்பில்லாத புழுக்களை வெயில் எப்படி எரிக்குமோ அப்படி எரிக்கும். படிச்சுட்டு போயிடும். ஆனால் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு புழு வெயிலில் துடிக்கிறவரை கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு சித்திரவதையை சொல்றாரு அவர். அது கொஞ்ச நாள்ல நெளிஞ்சு 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 சக்கையாய் தக்கையாய் போயிடும். அப்போ அது அறத்தை இங்க ஒரு அதிக்ரூரமான ஒரு விஷயமா சொல்றாரு. மாபெரும் கொலைவாளோட தண்டிக்க நிற்கக்கூடிய ஒரு யமனாக இல்லை இங்கே அறம் உருவாக்கப்படுகிறது. அது பாசிட்டிவா இல்லை, நெகட்டிவா வருது இங்கே அறம். அப்புறம் இந்த புழுக்கு அந்த வெயில் மேல ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, எங்க இருக்குன்னே தெரியாது. அது ஆம்னிபொட்டண்டா இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிர் அது. அப்போ அறம் என்பது வெயில், அன்பிலாமை என்பது ஒரு புழு. அறம் உருவாக்கப்படுவதற்கு மைட்டினஸ் இருக்கு, அதுதான். அல்லது அறத்தார் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தானிடை. பல்லக்கில் ஏறினவன், பல்லக்கில் தூக்குறவன், இவங்க இருவருக்கு நடுவே இதுதான் அறத்தின் வழி என்று நினைக்க வேண்டாம். அவ்வளவுதான் அந்த திருக்குறள் சொல்லுது. அது நீங்க திருக்குறள்ல நிறைய ஓப்பன் எண்டட் திருக்குறள் உண்டு, நீங்க மேற்கொண்டு யோசித்துக்கலாம். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் அப்படிதான் சொல்றாரு. தீய நெஞ்சம் கொண்டவனுடைய வாழ்வும் செவியானுடைய அழிவும் நினைக்கப்படும். அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். நீ என்னையா நினைக்கிறேன்னு நமக்கு எவ்வளோட்ட கேட்க முடியாது, நினைச்சு பார் அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரியான ஓப்பன் என்ற திருக்குறள் இது. அதாவது பல்லக்கில் ஒருவன் போகிறான், ஒருவன் பல்லக்கை சுமக்கிறான், என்றென்றும் அறத்தின் வழி இது என்று நினைக்க வேண்டாம். அப்போ அறம் வேறொன்று நினைக்கக்கூடும். அறம் அங்கு தராசை கவிழ்த்து விளையாடக்கூட ஒன்றா வரக்கூடும். மணல் குடுவை திரும்ப நகரக்கூடும். இன்றைக்கு நீ பல்லக்கில் ஏறினதா என்றால் உனக்கு அறத்துடைய அருள் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு பல்லக்கு ஒரு துமக்கிற என்பதனால் அறம் அதை விதித்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடங்களில் வரக்கூடிய அறம் என்பது வேறொன்று. அது ஒரு பெரிய கிளாசிக் காலகட்டத்துடைய அறம், ஒரு மகத்தான கனவை தமிழ் சமுதாயம் அறம் வழியா உருவாக்கி கொண்ட காலம். அதுல பௌத்தத்திற்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது, சமணத்திற்கு அதைவிட பெரிய பங்கு இருக்கிறது. இந்த மொத்த திரட்சியையும் ஒரு தமிழ் சொத்து நாம சொல்லலாம். இப்படிதான் நாம் அறம்ங்கிற கருதுகோளை அடைஞ்சிருக்கோம். அதன் பிறகு கம்பன். பலருக்கு அது கதையாக கம்பனை தெரியும்.
ஆனால் அந்த ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொருக்கும் உரிய அறம்னு இருக்கு. அப்ளைடு எத்திக்ஸ்ன்னு சொல்லாது, அறத்துடைய நடைமுறை தன்மை ஒன்று இருக்கு. அதனுடைய உச்சம் எதுவோ அதுதான் அங்கே இருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு ஏவலனுடைய அறம் என்பது என்ன என்றால் குகனுடைய அறத்துடைய அறம் தான். தம்பியுடைய அறம் என்றால் அது கும்பகர்ணனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது லட்சுமணனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது பரதனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது லட்சுமணனுடைய அறமாக இருக்கலாம், அல்லது விபீஷணனுடைய அறமாக இருக்கலாம். என்னுடைய அண்ணன் இந்த களத்தில் தம்பியின்றி தனித்து விடப்படுவான் என்ற ஒரு பேச்சு வரக்கூடாது. ஆகவே உயிர் கொடாது அங்கு போகேன் என்று கும்பகர்ணன் சொல்கிறான். அவனுக்கு எல்லா நியாயமும் தெரியும். எங்கள் அண்ணன் பண்ணுறது மொத்த தவறு. ஆனால் தம்பி எத்தனை இருந்தும் கூட தனித்து களத்தில் நின்றான்னு வரக்கூடாது. ஆகவே நீர்க்கோல வாழ்வை நெச்சி நெடிது நாள் வளர்த்த பின்னர் என்று ஆரம்பிக்கூடாச்சில் போர்க்கோலம் கூண்டு விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகேன் என்று சொல்லலாம் கும்பகர்ணன். அது சாதாரண ஒரு விழுமியம் கிடையாது. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறான், இவன் தவறு செய்கிறான், இவன் நம்மால் திருத்த முடியாது. ஆனால் ஒட்டுமொத்த மானுடத்துக்கான அறம் ஒன்று இருக்குது, அது சைடில் நம்ம நிற்கணும். நம்ம தனி உணர்வுகளை அங்கே நிறுத்த முடியாது. ஆகவே நான் அங்கே போகிறேன். அவனும் சரிதான் சொல்கிறான். இரண்டு சரிகள் நடுவில், இரண்டு அறங்கள் நடுவில் உள்ள சின்ன எட்ஜ் இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலான தருணங்கள் அதான் இருக்குது. பெரும்பாலான தருணங்களில் கம்பராமாயணம் சொல்கிறது இது அறம் தான், அது அறம் தான். பட்டிமன்றங்களில் ஒருவர் எந்திரிச்சு இன்னொருத்தன் அடித்து கேட்டு தள்ளிடுவார். கும்பகர்ணன் சைடில் பேச வரக்கிற விபீஷணன் ஒரு துரோகியும் சித்தரிச்சிருவார். விபீஷணத்தை வந்து பேச வர்ற கும்பகர்ணன் வெறும் அரக்கன் அப்படி சிந்திரிச்சிருவார். எளிமையான கேள்வி, உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தந்தை, உங்களுடைய வேண்டியவர் அறந்தவரினால் நீங்கள் அறத்தின் சார்பில் நிற்பீங்களா, அவர் சார்பில் நிற்பீங்களாங்கிறது. அதுக்கு ரெண்டு விடையும் சரிதான். எங்கே போகிறது என்பது ஒரு சின்ன எட்ஜில் 1/2 சென்டிமீட்டர் வித்தியாசத்தில் விபீஷணனை கொஞ்சம் மேலே தூக்குறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலும் மானுட அறம்னு ஒன்று இருக்குது, அது சார்பில் நிற்கணும். அண்ணன் கூட நிற்க வேண்டியதில்லை. அப்போ இவன் சொல்கிறான், அது சொல்கிறதான் சரி, நீ மானுட அறம் மட்டும்லாம் சொல்லணும், நீ அதனால் நீ அங்கே போகிறது சரி, ஆனால் ஒருத்தனாவது இங்கே வேணும்ல, ஆகவே நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து சாகுறேன். இந்த ட்ராமா வழியாக கம்பராமாயணம் உருவாக்கக்கூடிய அறம் பற்றின ஒரு டிஸ்கோர்ஸ் நண்பர்களே, இன்று உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எப்பிக்ஸ் என்று பார்த்தால், அதாவது பெருங்காவியங்கள் என்று பார்த்தால், இலியட், ஒடிசி, ஈனிட் என்று சொல்லக்கூடிய ஏறத்தாழ எல்லா காவியங்களையுமே முழுமையாக ஒவ்வொன்றுக்கும் சில ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு பயின்றவன் என்ற முறையில் ஒன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், மகாபாரதமும் கம்பராமாயணமும் தான் உலக மொழிகளில் எழுதப்பட்ட மகத்தான ஈடுணையற்ற காவியங்கள். அதில் ஒன்று நம்முடைய மொழியில் இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிறிய உள்ளங்களால் அதுக்குள்ளே போக முடியாது. இந்த தர்ம சங்கடம் என்று சொல்லுவாங்களே, தர்ம சங்கடம் என்பது தப்புக்கும் சரிக்குமான பிரச்சனை இல்லை, சரிக்குமான பிரச்சனை. இரு தர்மங்களுக்கு நடுவில் உள்ள சங்கடம், அது வழியாக மட்டுமே ஒரு எப்பிக் சென்று முடிகிறது சாதாரண விஷயம் இல்லை. ராமாயணத்தில் ராவணன் கெட்டவன், கம்பராமாயணத்தில் ராவணன் கெட்டவன் கிடையாது. ராவணன் வேறு மாதிரியான அறம் கொண்டவன், அவ்வளோதான். அவனுடைய அறம் வேறு. மிக எளிமையாக சொல்லுவான், மிகச்சிறந்ததெல்லாம் அரசன் கையில் இருக்க வேண்டும் நம்பிய ஒரு அரசன், அவ்வளோதான். என்ன தப்பு இருக்கு? அப்படி தான் இருக்க முடியும். ஒரு விரிந்த பார்வையிலே ஒரு குடிமகன் அல்லது சாமானியன் கையிலே மிகச்சிறந்தது இருக்கக்கூடாது. அந்த ஒரு தகுதியால் அவன் வந்து மற்ற குடிகளிலிருந்து மேலே போகிறான் இல்லையா? ஒரு அரசனுடைய அரசுரிமையை தட்டி பறிக்கூடிய இடத்துல போகிறான் இல்லையா? மிகச்சிறந்ததெல்லாம் அரசனிடம் என்பது பல ஆண்டுகளாக இருக்க வரக்கூடிய அறம். அதுதான் சொற்பனையை சொல்கிற ராவணன்ட்ட. அவ்வளோ பெரிய அழகி, அவ்வளோ பெரிய முத்து, அது உங்கள் இல்லையில் இருக்கணும். எப்படி ஒரு சாமானியன் காட்டுக்குள்ள அந்த தவசாலையை வச்சுட்டு இருக்கலாமே, அதை எடுத்துகிட்டு வரான். அதான் பிறன்மனைக்கு வருதல் வரும்போது வேறொரு அறம் அங்கே உள்ள வந்துடுது. இதில் என்ன தப்பு சரி? ஆகவே தான் இத்தனை காலம் பேசியும் கூட பேசி தீராத ஒன்றாக அது இருக்கிறது. ஏன்னா அறத்தை பற்றி அது பேசலை, லட்சிய அறங்களை பற்றி பேசு. ஒவ்வொரு தருணம் அதுதான். மொத்தமாக போர் முடிந்து அரியணை வென்று முடிசூடி எல்லாம் சீரான பிறகு தசரதன் தோன்றுகிறான் ராமன் முன்னாடி. உனக்கு என்ன வரம் வேண்டுன்னு கேட்குறான். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்றுரை என்று கேட்கிறான். அது அவன் சொல்கிறான், தீயலென்று நீ துறந்த என் தாயின்
என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும் என்றார். முன்னாடி அவர் சொல்றா, இனி நீ என்னுடைய மனைவியும் கிடையாது, வரதன் என் மகனும் கிடையாதுன்னு துறந்தான். இப்போ அவன் சொல்றான், தீயலென்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும். ஏன்னா இப்போ அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க என் அம்மா அப்பாட்டு சொல்ல முடியாது, ஏன்னா இவர் திறந்தாச்சு. ஆனால் தெய்வம்னு சொல்லாமே, அது இவர் தடுக்க முடியாதே. தெய்வமும் மகனும் சொல்லாமே. தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் அவள் மகனும் எனக்கு தாயும் தம்பியுமாக வரம் தர வேண்டும் என்று கேட்டான். வாய் திறந்து எழுந்து ஆர்த்தன உயிரெல்லாம் அழுத்தி, அந்த கணத்தில் உயிர்கள் அனைத்தும் வாய் திறந்து வாழ்த்துரைத்தன. பூமியில் உள்ள அத்தனை உயிரும் வாழ்த்து சொல்ல வேண்டும். அது ஒரு ஹை வேல்யூ, உச்சக்கட்ட மதிப்பது. அது ஒரு குல அறத்துடைய உச்சம். ஒரு தருணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். யக்ஷ பிரசனத்தில் யுதிஷ்டர் போய் அந்த குளங்கரையில் நிற்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது. அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே போகிறாங்க, கடும் தாகம், தண்ணி தேடி வர்றதுக்காக பீமன் போகிறான். ரொம்ப தூரம் போனால் அங்கே ஒரு குளத்தை நல்ல தண்ணி இருக்குது. அள்ளி குடிக்க போகும்போது ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி சொல்லுது, இது என்னுடைய குளம், என்னுடைய தண்ணி, இதை நீ குடிக்கக்கூடாது. அப்படி குடிக்கிறா என்றால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நான் அனுமதி கொடுத்தாதான் நீ குடிக்கணும். அவன் சொல்கிறான், இந்த தண்ணியை ஒரு வாய் குடிக்காமல் ஒரு வார்த்தை என்னால் பேச முடியாது, நான் குடிக்கிறேன். குடிச்சிடறான், செத்துடுறான். கொஞ்ச நேரம் கழிஞ்சு அவனை தேடி அர்ஜுனன் வருவான். அவன்கிட்டையும் அந்த அசரி அதை தான் சொல்லும், முடியாது சொல்லி அவனும் குடிப்பான், அவனும் செத்துருவான். அப்படி நகுலனும் சகதேவனும் செத்த பிறகும் ரொம்ப நேரம் காணாதனால குந்தியையும் திரௌபதி அமரச் செய்து விட்டு யுதிஷ்டன் வருவார். வந்து பார்த்தா 4 தம்பியரும் செத்து கிடக்கிறத பார்க்குறாரு. இருந்தும் தாகம் முடியாத தாகம். ஆகவே அந்த தண்ணியை எடுத்து குடிக்க போகிறார். அப்போ சரி, இது என்னுடைய தண்ணி, என்னுடைய அனுமதி இல்லாத குடிக்கக்கூடாது. அவர் சொல்ல, உண்மைதான், குடிக்க மாட்டேன், நான் குடிக்கிறதுக்கு வரேன் தரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல். அப்படி 100 கேள்வி கேட்குறாங்க. அதான் யக்ஷ பிரசனம். அந்த 100 கேள்விக்கும் யுதிஷ்டன் பதில் சொல்கிறார். அது ஒரு உபனிஷத்து, அது மிக முக்கியமான ஒரு ஞான நூல். அது அந்த கேள்வி முடிஞ்ச உடனே யக்ஷன் சொல்கிறான், சரி 100 கேள்வி நீ சரியாக சொன்ன, நீ தர்மிஷ்டன், நீ தண்ணி குடிச்சிக்கோ. இந்த 4 தம்பியரில் ஒரு தம்பியை மீட்டு நீ கூட்டிப்போ. அவர் சொல்கிறாரு, எனக்கு நகுலனை மீட்டு கொடு. உடனே யக்ஷனுக்கு திகைப்பு தாங்க முடியல. நீ வென்று முடிசூட வேண்டும் என்றால் உனக்கு அர்ஜுனன் தேவை, இந்த காட்டை விட்டு வெளியே போகணுன்னா அவனுக்கு பீமன் தேவை. ஆனால் நீ நகுலனை ஏன் கேட்குற? அவர் சொல்கிறார், வாழ்ந்திருப்பவர்களின் முதன்மை கடமை என்பது உயிர் கொடுத்தவருக்கு நீர்க்கடன் செய்வது தான். என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீர்க்கடன் செய்வதற்கு நான் இருக்கேன். அவங்க 2 பேரும் மாத்திரையுடைய பிள்ளைங்க. மாத்திரைக்கு நீர்க்கடன் செய்வதற்கு ஒருத்தன் மிஞ்சி இருக்கணும். அதனால் நகுலன் வர்றது தான் நியாயம். காட்டை விட்டு போகிறதோ அல்லது நாட்டை வெல்வதோ விதி. ஆனால் இதுதான் இந்த இடத்து நியாயம். அவன் உடனே வந்து, நீ தர்மிஷ்டன், உனக்கு இது 4 பேரையுமே உயிர்ப்பித்தாரேன்னு சொல்லுவாங்க. அவங்க 5 பேரும் எந்திரிச்சிருவாங்க. இதில் இருக்கக்கூடிய தர்மம் என்ன என்று கேட்டால் குல தர்மம் தான். இது எளிமையாக புரிந்து கொள்வதற்கு அந்த ட்ரைப் மைண்டு தான் வேணும். குல தர்மம் தான். அந்த மனநிலையுடைய ஒரு உச்ச மனநிலை தான் இது ராமன் கேட்குறது. ராமனுக்கு அவ்வளோ பெரிய தீங்கிழைத்த ஒருவனை, ஒரு பெண், ஆனால் என் தெய்வமும் மகனும் என்று சொல்லக்கூடிய மூல விரிவு. அப்படித்தான் பல ஆண்டுகளாக தமிழ் சமுதாயம் திரும்பி கம்மனுக்கு போயிட்டு இருக்கு. நான் பேசியிருக்க இந்த நாள் தமிழ்நாட்டில் குறைந்தது 50 இல்லை 100 இடங்கள் யாரோ கம்பராமாயணத்தை பற்றி உரையாற்றிட்டே இருக்கிறாங்க. நாஞ்சிலாடன் சொல்லுவார், கம்பராமாயணத்தில் 100 பாட்டு மனப்பாடம் பண்ணி 10 உரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம். அவ்வளவு சொற்பொழி வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப பேச வேண்டியதான். அப்படி தான் நாம் 1000 ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் பேசுவோம். ஒன்று, அது நம்முடைய லட்சிய அறத்தை பேசுது. அது நடைமுறையில் இருக்கா என்று கேட்டால் நடைமுறை இல்லாமல் இருக்கலாம். நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுதான் அறம். இது 2வது காலகட்டம்.
இரண்டாவது காலகட்டம் என்பது ஒரு பெரிய ஒரு உச்ச காலகட்டம். சங்க காலகட்டம் என்பது வயல் என்றால் அதனுடைய அறுவடை காலம், பொலி என்று எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. வயல் விளைந்து பொன்னாகக்கூடிய காலம். பொலன் என்றால் பொன், பொலிதல் என்றால் பொன்னாக. அந்த பொன்னான காலம் அது. இளங்கோவிலிருந்து கம்பன் வரைக்குமான காலம். அதிலிருந்து மூன்றாவது ஒரு காலத்தை நாம் உருவாக்கலாம். அது பக்தி காலகட்டம் என்று தான் சொல்வேன். அது தத்துவத்தினுடைய காலம் என்று சொல்லலாம். என்னுடைய பார்வையில் நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு படி கீழானது தான். இங்கே பக்தி சார்ந்தவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இங்கே சொல்லக்கூடிய எல்லாமே அறிவுறுத்தலோ கற்பித்தலோ அல்ல. ஒரு உரையில் நான் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது யோசித்து பார்ப்பதற்கான சில ஒரு ஃபார்மேட் அல்ல ஒரு டெம்ப்ளேட் தான் கொடுக்குறேன். என்னுடைய பார்வையில் இந்த மூன்றாவது காலம் பக்தி காலம் என்பது அறத்தை கடவுளை நினைத்து ஒரு வகையான மாறாத சில நெறிகளாக மாற்றின காலம். சிவனடியாருக்கு பிள்ளையை சமைத்து கொடுத்தல், அதுதான் அந்த காலகட்டம் முன்வைத்த ஒரு அறம். சிவலிங்கத்தை உதைக்க வந்த தந்தையோட காலை வெட்டுதல், அது அந்த காலகட்டம் முன்வைத்த அறம். அந்த காலகட்டத்தை பற்றி அதற்கு மேல் பெரிதாக நான் எனக்கு ஒன்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் யோசித்து பார்க்கலாம், எவ்வளவு அறங்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் வருது. பக்தி காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய பிறப்பும் வாழ்க்கையும் நிறைவும் என்பது கடவுளுக்காக வாழ்ந்து மடிவதில் தான் இருக்குது என்பது தான் அன்று கற்பிக்கப்பட்டது. அது விஷ்ணுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், வேறு எந்த கடவுளாக இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்துடைய அற விவாதங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு படி மாற்று வீச்சு குறைவானவை. ஆனால் ஒரு விதிவிலக்கு இருக்கு, அதை கவனிக்கணும். அது என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் தான் பாமரனுக்கான ஒரு இடம் அறம் வழியாக உருவாகுது. அந்த இடம் பக்தி இலக்கம் உருவாக்கி கொடுக்குது. ஏராளமான கதைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வேடன், அவனுக்கு ஒன்றும் படிப்பு கிடையாது. சிவலிங்கத்துடைய கண்ணில் ரத்தம் வராத பார்க்குறார். தன்னுடைய கண்ணை எடுத்து அதில் வைக்கிறான், அந்த ரத்தம் நின்றுது. இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது. அப்போ அந்த கண்ணை கண்டுபிடிக்கிறார். காலை தூக்கி சிவலிங்கத்தில் அந்த இடத்த அடையாளம் வச்சுக்கிட்டு தான் கண்ணை குத்த போகிற இடத்துல சிவனை தோன்றுகிறார். எளிமையான கதை தான். ஆனால் முரட்டுத்தனமான, கல்லாத, மூர்க்கமான ஒரு நல்லெண்ணத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குல்ல, அது அந்த கதை சொல்லுது, அதை அடையாளப்படுத்துது. அது ஒரு உயர்ந்த அறம்தான். வேதங்கள் கற்ற ஒரு ஞானி காட்டில் போய் உட்கார்ந்து தவம் பண்ணுறார். அப்போ ஒரு வேடம் கேட்குறேன், என்னத்தை தவம் பண்ணுறீங்க? இல்லை, அது நான் கடவுளை பார்க்க தவம் பண்ணுறேன், பெருமாளை பார்க்குறேன். திருப்பி என்னதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். இது ஒரு மிருகம், தலை சிங்கமாகவும் மனித உடம்போடு இருக்கும், நல்ல உருவம், அதை தான் நரசிம்மன்னு சொல்லுவோம், அதை தான் பண்ண. இவ்வளோ தானே, இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இந்த காட்டில் இருக்குன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறேன், சாயங்காலம் கொண்டு வரல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். மொத்த காட்டும் தேடி அப்படி ஒரு மிருகத்தை காண முடியாது. அந்தி இருட்டு வரும். இப்போ இப்படி வாக்கு கொடுத்துட்டேனே, அந்த மிருகத்தை கண்டுபிடிக்க முடியல, மனசு உள்ள அம்பு எடுத்து தன் கழுத்தில் வச்சுக்கும். கொல்ல போகிற நேரத்தில் உருமல் கேட்கும், பார்த்தா முன்னாடி நின்றுருக்கும். சடால்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடி வள்ளியை பிடிச்சி கையை காலை கட்டி இழுத்துட்டு வந்துடுவான். சாமி நீ கேட்ட மிருகம் தானே பாரு அப்படின்னா, இவர் திரும்பி பார்த்தா ஒன்றும் காணோம். அப்போ உருமல் ஓசையை கேட்கும். அவனுடைய பக்தியால் முழுசாக காட்டி கொடுத்தேன், அவனோட ஞானத்தால் என் குரலை மட்டும்தான் நீ கேட்க முடியும். இது பக்தியை கதை. இதனுடைய ஹைட் என்ன கொடுக்குதுன்னா, கல்விக்கும் அப்பால், செருக்குக்கு அப்பால் எளிமையான பக்திக்கான ஒரு இடத்தை, பாமரனுக்கான இடத்தை இந்த அறம் உறுதி செய்யுது. அப்போ சங்க காலகட்டத்தில் ஒரு உருவாக்க அறம் இருந்தது. அதன் பிறகு ஒரு லட்சிய அறம் பேசப்பட்டது என்றால், இதில் பக்தியின் அறம் என்று ஒன்று பேசப்படுகிறது, தியாகத்தின் அறம் என்று ஒன்று பேசப்படுகிறது. அந்த அறம் என்னுடைய பார்வையில் ஒருபடி மேலாக இருக்கு, குறைவாக இருக்குது. உங்கள் பார்வையில் ஒருபடி மேலானதாக உச்சமாகவும் கூட இருக்கலாம். இந்த 3 காலகட்டத்துக்கு பிறகுதான் நாம் நவீன காலகட்டத்துக்கு வருகிறோம். அதுதான் இன்றைய காலகட்டம். இந்த 3 காலகட்டத்திலையும் அறம் என்பது வரையறுக்கப்பட்டதாகவோ முழுமையானதாகவோ மிச்சமில்லாததாக இல்லை.
அறம் என்பது மூதாதையரிடம் ஒரு வீடை வாங்கி அங்கே குடிவருவது அல்ல. மூதாதையர் தோண்ட கிணத்துல தண்ணி எடுத்து குடிப்பது அல்ல. அறம் என்பது அவர்கள் உருவாக்கிய ஒரு விவாதத்தின் தொடர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வது, அவர்கள் உருவாக்கிய மதிப்பீடை புது வாழ்க்கைக்காக மாற்று புனைவது, இன்றைக்குள்ள வாழ்க்கை அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்பது. புதுமைப்பித்தனுடைய சாம விமோசனம் என்ற கதை இருக்கு, ராமாயண கதை தான். அகலிகை ராமனுடைய கால்பட்டு கல்லாக இருந்தவள் பெண்ணானாள். கௌதமனிடம் போய் குடியிருக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கான், நெடுங்காலம் ஆயிற்று. அப்போது அயோத்தியிலிருந்து ஒருவன் வரான். அவன் சொல்றான், ராமனும் இப்போ திரும்பி அயோத்திக்கு போயிட்டான், அங்கே முடிசூடியாச்சு. அப்போ யாரோ சில அவதூறு சொன்னாங்க சீதையை பற்றி. ஆகவே சீதையை காட்டுக்கு அனுப்பிட்டார் ராமன். அகலியை தாங்க முடியாத ஆவேசத்தை கேட்குறான். அவன் சொன்னானா? காட்டுக்கு போகிறதுக்கு அவன் சொன்னானா? அவனே தான் சொன்னான், காட்டுக்கு அனுப்பிட்டான். அவள் அகலிகை மீண்டும் கல்லானாள். அதுதான் சாப விமோசனம். இந்த கதையை ராஜாஜி இப்படிலாம் எழுதுறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு நாடாளதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தானோ அவன் இன்னைக்குள்ளவன். அடுத்த 1000 வருஷம் தமிழ்நாட்டில் வாழ போகிறவங்க கொடுத்த அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ராஜாஜிக்கு ஒரு வரலாற்றில் ஒரு பேரும் கிடையாது. இவர் அவரை பற்றி ஒரு பகடி கவிதை வழியாக தான் எனக்கு எப்போவுமே ராஜாஜி ஞாபகம் வருவார். நாமக்கல் கவிஞர் நல்ல கவி தான் என்று சேமக்கலத்தலையன் சொல்லிவிட்டார் நாமக்கா, அப்பளக்காரி அம்முலுவின் அத்தை மகன் அப்படித்தான் சொன்னால் அன்றைக்கு அப்படின்னு இவர் அவரை பற்றி ஒரு வசை கவிதை இருக்கார். அதில் கூட சேமக்கலத்தலையன் என்பது ராஜாஜியை பற்றின பகடி. எனக்கு எப்போ ஃபோட்டோ பார்த்தாலும் அதுதான் ஞாபகம் வருது. அவ்வளோ ராஜாஜிக்கு வரலாற்றில் இடம். ஆனால் இவன் என்று இருப்பான். இவன் நம்முடைய கலாச்சாரத்துடைய கொடி. கபிலரும் ஔவையாரும் எழுதின மொழியில் வந்தவன். அவன் எழுதுறான். இது வேற காலத்துடைய குரல். அது சீதையை ஒரு வார்த்தை கேட்டு காட்டுக்கு அனுப்புனவனுக்கு அகலியை எழுப்புறதுக்கான தகுதி இருக்கா என்ன கேட்கலாம் இல்லையா? அது வேறொரு அகம், வேறொரு தர்மம் உருவாக்கக்கூடிய காலம். அவன் வேறொருத்தன். எவன் ஒருவன் சீதை அகலியை கால்பட்டு எழுந்தாள் என்று ஒன்று உருவாக்குறான் இல்லையா? அவன் எழுதின அவனுடைய வாரிசு தான் இவன். அவனுடைய வாரிசு தான் இவன். மண்ணுக்காக போரிட்டு அடிமைப்படுத்தி மண் அடிமைத்தனம் உச்சத்தில் இருந்த ஒரு நிலம் நம்முடையது தமிழகம். உலகம் முழுக்க அப்படித்தான். ஆனால் எங்கு நிலவுடைமை சமுதாயம் வேறுவின்றி இருக்கோ அங்கே நில வெறி அதை விட அதிகமாக இருக்கும். ஒரு இஞ்சிக்காக வெட்டி சாவாங்க. தஞ்சைக்காரிகளுக்கு தெரியும். அது 1/2 சென்டிமீட்டருக்காக கொலைகள் நடக்கும் சொல்லுவாங்க. அதை விட தமாஷான கொலையெல்லாம் உண்டு. இது தஞ்சாவூரில் நடந்ததாக என்னுடைய மாமனார் திரு சனுக்குடம் பிள்ளை அவர்கள் சொன்னது. அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முந்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கான், தஞ்சாவூர்காரர். என்ன மாப்பிள்ளை இங்கே உட்காந்துருக்கீங்க கேட்குறேன். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டைப்பா. என்ன சண்டைன்னா, இது என்னோடய லேண்டு வச்சுக்கோ, இது உன்னோட லேண்டு வச்சுக்கோ, இதில் இருந்து நான் தண்ணி இங்கே கொண்டு வரேன், அது எப்படி நீ கொண்டு வருவேன்? அதை எப்படி கொண்டு வரக்கூடாது? என்னுடைய லேண்டு தான், என்னுடைய லேண்டு தான், அதுக்காக நீ ஏன் லேண்டில் எப்படி கொண்டு வரலாம்? சண்டை ஆயிடுச்சு. அறிவால் எடுத்து வெட்டிட்டான். வெட்டவனை கேட்டால் அவனுக்கு லேண்டே கிடையாது, இங்கே வரைஞ்ச லேண்டு தான். இந்த சூழலில் ஒரு கதை எழுதப்படுது. எழுதினவர் கூபா ராஜகோபாலன். அவர் ஐயர், கதாநாயகன் ஐயர். தஞ்சையில் நிலம் இருக்குது. அது செங்கான் என்கிற தலித் பெரியவர் கையில் இருக்குது. அவர் குத்தகையெல்லாம் சரியாக அளந்துடுறாரு. நிலத்தை அவர் வச்சுருக்காரு. இவருக்கு நகரத்தில் ஒரு சின்ன வீடு வாங்கலாம் ஆசை. அதை லேண்டை விற்றுலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்கு போகிறார். ஊருக்கு போய் அந்த செங்கான்கிட்ட பேசுகிறார். அவள் செங்கான் கூப்பிட்டு போகிறான். வாங்க சாமி, காட்டுறேன் நம்ம லேண்டை பாருங்கள், அப்படி பண்ணுறேன், இதில் சீமோரம் போடுறதே கிடையாது, மொத்தமாக இதுதான், அப்படி இப்படின்னு அந்த நிலத்தை பற்றி அப்படி வர்ணிக்கிறான். பச்சை பசேன்னு வயல் இருக்குது. அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், தங்கி கொண்டேன், இப்படி போன வாரம் பூச்சி ஒரு அப்படி போட்டேன், அப்படியே பொங்கிட்டே இருக்கார் அவர். கடைசியில் இவர் செங்கான்கிட்ட லைட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நிலத்தை விற்றுலாம் அப்படின்னு சொன்னோன்னா, யார் நிலத்தை யார் விற்கிறது அப்படின்றார். மொகாலாம் சொன்னோம், அதெல்லாம் முடியாது சாமி அப்படின்னு. ஆனால் அந்த கதை எப்படி முடியும்னா, நியாயம் தானே அது, இல்லை செங்கான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு வந்துடுறார் அவர். இது புது அறம். ஒரு நிலவுடைமை சமுதாயத்திலிருந்து இந்த கதை வர்றதுங்கிறது அடுத்த காலம். இந்த அறம் கம்பனுக்கு புரியாது. அவ்வளோ லட்சியவாதம் எழுதினவனுக்கு இந்த அறம் புரியாது. அவ்வளோ மகத்தான விஷயத்தை எழுதின கம்பனுக்கே
புதிய புத்தனுடைய அறம் புரியாது. சாமியோட ஒரு கதை இருக்குது. அதில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. அந்த பிள்ளைங்களுக்குள்ள போட்டி. என்ன போட்டின்னா, இந்த பிள்ளையோட பாடப்புத்தகத்தில் இருக்கிற படம் அந்த பிள்ளை பாடப்புத்தகத்தில் இருக்கணும். அதில் இல்லைன்னு இது சமானமான ஒரு படம் இருக்கணும், இல்லைன்னா தோற்று போகிறோம். அப்புறம் இந்த படத்தை காட்டுறாங்க. என் படத்தில் ராஜராஜ சோழன் இருக்கே, நான் அதை போடுறேன், எனக்கும் ராஜா இருக்கே, இல்லை குதிரை இருக்கே, உனக்கு இருக்கா அப்படின்னா குதிரை இருக்கே, மாறி 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 படங்களை காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் முத்தம்மாளுங்கிற சின்ன பொண்ணு, இதில் இருக்கவன் வந்து ஒரு பையன், அவன் ஒரு ஜமீன்தார் வீட்டு பையன். அவன் புத்தகத்தில் ஜாஸ்தி படம் இருக்குது. இவன் தோத்துட்டான். தோத்தோன்னே இவளால் தாங்கவே முடியல. அவன் தலை குனிந்து அப்படியே வாட்டர்லூரில் நெப்போலியன் திரும்பின மாதிரி வீட்டுக்கு வரா. மறுநாளைக்கு தீபாவளி. இவங்க அப்பா, முத்தம்மாளுடைய அப்பா, வெளியூரில் கூலி வேலைக்கு போகக்கூடிய ஆள். இவங்க அம்மா காத்திருக்கிறாங்க, அவன் வந்தால் தான் தீபாவளி கொண்டாடணும். அப்போ அவர் வராரு. வந்தவர் முத்தம்மாளுக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இவன் அண்ணனுக்கு ஒரு சட்டை எடுத்திருக்காரு, அவங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, தனக்கு ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான் அவருக்கு பணம் இருக்குது, தோளில் போட்ட துண்டு மட்டும் தான். ஆனால் கோடி எடுத்தாச்சு. அப்போ கொஞ்சம் மளிகையெல்லாம் வாங்கிட்டு வந்தார், சமையல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜமீன்தார் வீட்டில் அந்த பையனுடைய அக்காவை இன்னொரு ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. அவன் வந்து ஒரு ராஜா, ஜமீன்தார்னா ஒரு ராஜா தானே. ஸோ அவன் மறுவீடு வரப்போகிறான். அப்போ அந்த ஜமீன்தார் வீட்டில் பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க, எல்லாம் பரவலாக இருக்குது, ராஜா வராரு ராஜா வராரு. இங்கே காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவங்க சாப்பிட்டுட்டு போட்ட குப்பையை ஒரு சொறி பிடிச்ச பையன் வந்து அலைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். முத்தம்மாள்டாமா அந்த பையனை கூப்பிட்டு, என்ன ஐயே என்ன சாப்பிட்றேன்னு முத்தம்மா கேட்குறா. அப்புறம் முத்தம்மாளே கையை பிடிச்ச பையனை கூப்பிட்டு வந்துடுவேன், என்ன எச்சில் சாப்பிட்றான் அம்மா அப்படின்னா. ஏன் கூட எச்சில் சாப்பிட்றேன்னா அவன் அழுவலாம். அவளை அம்மா அப்பா கிடையாது, வெளியூர் பையன். அங்கே ஒரு வீட்டில் இருந்து அவங்க துரத்தி விட்டாங்க. அவன் நடந்து அவனோட சொந்தக்காரங்க வேற எங்கேயோ ஊரில் இருக்கா தேடி விட்டு போயிட்டு இருக்கான். சோறு கிடையாது, தொடர்ந்து எச்சிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். பல நாட்களாக குளிக்காமல் வங்கு பிடிச்சி ஒரு பிடிச்சிருக்கான். ஸோ யார் பெற்ற பிள்ளையோன்னு இவங்க அம்மா அழுகுறாங்க. சரி வாடா எடுத்துகிட்டு போய் அரப்பு எல்லாம் போட்டு குளிப்பாட்டுறாங்க அவனை. ஆனால் அவனுக்கு கொடுக்குறது துணி இல்லை. பார்த்தா இந்த துண்டு தான் இருக்குது. சரி தீபாவளி அதிகமாக எதுக்கு பழசப்படுற, துண்டை கட்டிக்கோன்னா துண்டை கொடுத்துறான். அவன் துண்டை கட்டுறான். சரி விளையாடிட்டு சாப்பிட்டு வந்து சாப்பிடலான்னு இவன் விளையாடுறான். அப்போ அந்த ஜமீன்தாருடைய பையன் ஓடி வரான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னா. இப்போ இங்கே வந்த பையன் இருக்கானே, இந்த சொல்லி பிடிச்ச பையன், அவன் பேர் ராஜா தான். இந்த முத்தம்மா சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு தான் ராஜா வந்திருக்கார் அப்படின்னு. இந்த கதை தமிழகத்தை வந்து அதிர வைத்த கதைகள் ஒன்று. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக எத்தனையோ தமிழர்களை கண்கலங்க வைத்தின கதை. ஏன் கண்கலங்குறாங்க? இந்த வேல்யூ சிஸ்டம், இந்த வேல்யூஸ் ஒரு நவீன எழுத்தாளம் வந்தாலும் எழுத வேண்டியிருக்கு. அது ராஜா இல்லைப்பா, இது ராஜா தான். முத்தம்மாளோட பார்வையில் இவ வீட்டுக்கு ராஜா வந்திருக்கான்ல, காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து ராஜா வந்திருக்கான். இதை எழுதுறதுக்கு இதை கொடுக்கக்கூடிய உணர்வு எழுச்சியை கொடுக்கறதுக்கு வேறொரு அறம் உணர்வு வேண்டியிருக்கு. அதுதான் நவீன இலக்கியம். அதான் 4வது காலகட்டத்தினர். ஒரு கதை, அதில் ஒருத்தன் பம்பாயில் இருக்கான், சேல்ஸ் ஏஜென்ட். அவன் வந்து ஒரு நாள் முழுக்க வந்து பூனா பக்கத்தில் எங்கள் இடத்துல வியாபாரத்துக்கு போகிறான். சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல, பகலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. கடைசியாக ஒரு சப்பாத்தி ரோல் வாங்கிட்டு ரயிலில் ஏறிடுறான், உட்காந்துடுறான். கட் பண்ணால் இன்னொரு கதை. அது விதர்பா பகுதி எங்கேயோ வறண்ட நிலத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. மொத்த நிலமும் கருகி போய் பருத்தி நட்டத்திலாகி குடும்பமே சதைஞ்சு போய் இவர் மட்டும் பூனாவுக்கு வரார். வாழ்ந்து கட்ட விவசாயி, வயசானவர். இப்போ கதையிட முடிச்சு இவன் அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு கடைசியாக பாதி சப்பாத்தி இருக்குது, அதை சாப்பிட்ற இடத்துல கையை யாரோ பிடிக்கிறாங்க. பிடிச்சா அவர் அந்த விவசாயி, இவருக்கு யாரும் இவனுக்கு தெரியாது. அவர் மராட்டி மொழியில் நாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற. அப்போ சொல்ல பாவி மட்டை வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து கேட்டால் கொடுத்துருக்கலாமே, இப்போ கடைசி பாதி சப்பாத்தி தான் இருக்குன்னு கொடுத்துட்றான். இப்போ அவர் சாப்பிடும்போது இவன் நினச்சிக்கிறான், அவர் நான் சாப்பிட்றேன்னு கேட்கல, எனக்கு கொடுன்னு கேட்கல, நாம் சாப்பிடுவோன்னு கேட்டார். யாம் உண்பேம் அப்படின்னு ஒரு ஔவையார் எங்கள் மொழியில் பாடியிருக்கா. ஏற்றுக உலையே ஆக்குக சோறே, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு ஒரு மரபு இருந்திருக்கு. அந்த மரபில் வந்த ஒருத்தன் இந்த கேள்வி கேட்குறான், எனக்கு கொடுன்னு கேட்கல, நாம் உண்போம் அப்படின்னு கேட்குறான். கதையோட பேர் யாம் உண்பேம், நாஞ்சில் என்ன கதை. அப்போ நாம் எத்தனை நிகழ்வுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. அதுதான் பவர், அதுதான் நவீன இலக்கியம்
இங்கு முன்வைக்கக்கூடிய அறம். அது சில சமயம் ஃபன்னியாக முன்வைக்கும். இன்னொரு கதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா, ஒரு ப்ரொஃபஷனல் சில்லறை கொலைகார குடும்பம். அதில் ஒரு பையன், அவன்கிட்ட வேற ஆளை கொல்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. கொல்லணும், அவனை அட்வான்ஸ் வாங்கிட்டான். ஏன்னா கொலை அவன் குடும்ப தொழில் அது. அப்புறம் அங்கே போய் கொலை பண்ணுறதுக்கு அவனை பார்த்தா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கான். அது நியாயம் இல்லைல்ல. அவன் சொல்கிறான், சபரிமலைக்கு மாலை போட்டு கொல்ல முடியாது. அப்படி நீ போட வேற ஆளை வச்சு கொலை பண்ணுற அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க நான் தான் கொல்லுவேன், ஆனால் நீ கொல்லக்கூடாது, நான் காவலுக்கு இருப்பேன். இப்போ இவன் சபரிமலைக்கு மாலை போட்டு வர வரைக்கும் 41 நாள் இவன் காவலுக்கு போகிறான், வேற ஆள் கொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக 41 நாள் அவன் சபரிமலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கான். இவன் அவன்கிட்ட போய் கேட்குறான், உனக்கு கொல்றதுக்கு என்ன ஆள் அனுப்பியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு. அவன் கேட்டால் போடா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது இவன் கத்தியால் குத்திடுறான். குத்துனா சரியாக படலை, இங்கே கிழிச்சிருச்சு. அவன் விழுந்துடுறான். 1 மாதம் ஹாஸ்பிட்டலேருந்து ரிக்கவர் ஆகிடுறான். குத்துனா வந்து தப்பிச்சு ஓடி. அப்புறம் வரலாறு அவனை பற்றி எதுவுமே தகவலே இல்லை. அவன் போயிட்டான். அப்புறம் ரொம்ப 1000 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி கடைசி ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு கர்த்தாவை இயேசு களைச்சி போயிட்டார். ஏன்னா அவ்வளோ ஆட்களுக்கு நியாயம் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மாதிரி டயர்டாகி அவர் படுத்துட்டார். அப்போ இவனை கதை தட்டுறான், கர்த்தாவே இங்கே ஒரு கேஸ் பாக்கி இருக்குது, ஏன் இதெல்லாம் நீயே பார்க்க மாட்டியா, சின்ன சின்ன கேஸெல்லாம் நீங்களே தாட்டி விடுங்கடே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, பண்ண விஷயம் சிக்கலாக இருக்குது, இவன் கெட்டவனாக எல்லாரும் சொல்ல முடியல, அதனால் இவனுக்கு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் வந்து உட்காந்து, என்ன உன் பேரை நல்ல அப்படின்னா, ஜஸ்டின் அப்படின்னு. ஓ, பேரை வைக்கானுங்க மயிறு மாதிரி அப்படி சொல்லிட்டு நீ என்ன பண்ண அப்படின்பாரு. ஒன்று அப்போ சொல்ல, இவர் என்ன செஞ்சான்னு சொல்லி அப்படின்னு அவன் சொல்லா, நீ குத்துன ஆனால் சாவல்ல அப்படிங்கிறவன், நரத்து கொண்டு போடா அப்படிங்கிறாரு. ஒன்று ஆனால் பிதாவே, ஆனால் கர்த்தாவே அது வேற அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவன் இழுத்துட்டு போகிறாங்க. இவர் பார்க்குறாரு இயேசு, கொஞ்சம் தூரம் போனோடனே கொண்டு வரலேங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். பொட்டார்னு ஒரு அடி, பொத்தி ஒரு அடி விட்டு போல சொர்க்கத்துக்கு அடியில் பொத்தி பிடிச்சி அழுதுகிட்டே சொர்க்கத்துக்குள்ளே போகிறான். இது வந்து ஜஸ்டினின் நியாய தீர்ப்புன்னு பேர். என்னுடைய மகன் அஜிதன் எழுதின ஒரு கதை. இந்த கதை கொண்டடையக்கூடிய ஒரு எத்திக்ஸ் அறம் இருக்குது. அந்த அறம் இருக்குல்ல, அது ஜெயமோகன் எழுதக்கூடிய அறம் இல்லை. நானும் இவ்வளோ பெரிய அறம் எழுதியிருக்கேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஃபன் இருக்குல்ல, இது வேறொரு அறம். அது ஒரு சரி, இப்போ என்ன பண்ணியிருப்பா. அப்போ என்னுடைய மகள் சொன்னான், என்னோடய டாக்டர் சொன்னான், என்னுடைய பையன் வெவ்வேறு ஹெட் மாஸ்டர்ஸ்கிட்ட வாங்கின அடிதான் அது அப்படின்னு. இப்போ என்ன, ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் கரெக்டாக ஒரு அடி விடட்டுமே, இப்போ என்னது நரகத்துக்கு அனுப்பணுங்கிறதா அந்த கேள்வி. அப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு கதை இருக்குல்ல, அதில் வரக்கூடிய கடவுள் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். ஆனால் டயர்ட் ஆகிட்டார் மனிதனால். இவனை பண்ணக்கூடிய சிக்கலை அவரால் சமாளிக்கவே முடியல. ஒரு அடி விட்டு போ சொர்க்கத்துக்குன்னு அவன் அழுதுகிட்டே சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு முடிவு நிற்குது. இதுதான் இந்த தருணத்தில் இப்போ நின்று பார்க்கும்போது நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். போர் வெறி நிறைந்த ஒரு சொசைட்டியிலிருந்து ஒரு குத்து கேஸுக்கு பிறகு வந்து கர்த்தாவே ஒரு தட்டி போடான்னு சொல்ல போகிற இப்போ என்ன முடிகிற இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் முன்னால் போவோம். எப்போவுமே டிஸ்கோர்ஸ் வழியாகத்தான் அறம் நின்றுருக்கு. அறத்தை ஒரு பெரிய விவாத புள்ளியாகத்தான் நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியும். இதில் தமிழ் சமயத்தில் அறம் இருக்கா, இது அறம் தானா, நேற்றைய அறம் ஏன் இப்படி இருக்குது, இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், ஆக அவங்களுக்கு அறம் உண்டா. யாம் முன்பேம் என்ற வரி எழுதினவங்க காலத்தில் சாதியம் இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒன்று விஷயம் தெரியுது, ஒரு விஷயம் தெரியல, அதை நாம் உருவாக்குவோம். இன்று இருக்கக்கூடிய நம்முடைய வருங்கால சந்ததியுள்ள கண்ணில் மிக மோசமான கொடூரமான ஆட்களாக தெரியக்கூடிய காலம்லாம் ஒன்றும் வராமல் இல்லை. கதற மிருகங்களை கொன்று சுட்டு அவிச்சு தின்னவங்க தான் நம்ம. நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் புரோட்டீன், ஆர்டிஃபிஷியல் மீட் வந்து திங்கக்கூடிய ஒரு தலைமுறை 200 ஆண்டுகளுக்கு திரும்பி பார்த்து, என்னது கோழியை அறுத்து கொன்று திம்பிங்களா, ஐய மிருகங்களாக இருந்திருக்காங்கன்னு நம்மளை பற்றி சொல்லக்கூடும் இல்லவா. இப்போ நமக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லாமே சாத்தியம்தான். அப்போ அறம் என்பது கனிந்த ஒரு விவேகத்திலும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு விவாதத்திலும் குடிகொள்ளக்கூடிய ஒரு ஈக்குலிபிரியம், ஒரு சமரச புள்ளி. நன்றி. தமிழ் இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் இவ்வளவு நேரமும் உரை நிகழ்த்திய ஜெயமோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த உரையை நீங்கள் தொடர்ந்து கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது பல கேள்விகள் உங்கள் மனதில் எழும். அந்த கேள்விகளை இப்பொழுது நீங்கள் அவரிடமே
கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய ஸ்தாபகர் ஆஸ்டின் சவுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சமகால அரசியலில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் குலகரமாக மானடாரமாக அல்லது நீங்கள் வேறு ஏதாவது அறங்களுடைய வகைக்குள் இதை பெர்ஸ்பெக்டிவாக போடுவீர்களா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து. இது உங்களை சர்ச்சைக்குள்ளாக்கமாக இருந்தால் இந்த கேள்வியை நான் மீட்டுக்கொள்ளுகின்ற குலகாரம் எனக்கும் இருக்கிறது. நன்றி. வணக்கம் சவுந்தர். அவர் சிவதாஸ் அவர்களுக்கு வணக்கம். நண்பர் சிவராஜ் அவர்கள் விபுலானந்தருடைய யாழ் நூலை மீட்டு பதிப்பித்தவர். அந்த வகையில் தமிழ் சமுதாயத்துடைய நன்றிக்கு வணக்கத்துக்கு உரியவர். இந்த கேள்விக்கு ஒரு விரிவான பதிலை என்னால் சொல்ல முடியும். இந்த உரையிலே அதை தான் சொன்னேன். அறம் சார்ந்த ஒரு கேள்விக்கான பதிலை ஒரே வரியில் சொல்ல முடியாது. அது ஒரு டிஸ்கோர்ஸாக தான் இருக்கும். இப்போது இந்த அரங்கில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பற்றிய ஒரு விவாதம் நடக்கும் என்றால், அதற்காக மட்டும் நேரம் ஒதுக்கப்படும் என்றால், அதனுடைய எல்லா தரப்புகளையும் முன்வைத்து பேச முடியும். அதனால் எந்த கேள்வியும் எப்போதும் தவிர்க்கக்கூடியவன் அல்ல தான், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்களதுக்கு நான் ஆனது இருக்கிறேன்னா அதுக்கு உடனே அடுத்த கேள்வி வரும் இல்லையா? ஆகவே இந்த அரங்கில் என்னோட நிலைப்பாடை மட்டும் சொல்கிறேன், விவாதத்துக்கு வரமாட்டேன். ஏன்னா விவாதத்துக்கான இடம் அது இல்லை. ஒன்று, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில் ஹமாஸ் இழைத்திருப்பது ஒரு தீவிரவாத தாக்குதல். 2, அது உலகளாவிய இஸ்லாமிய தீவிரவாதத்துடைய வளர்ச்சி காரணமாகும். 3, அது இந்தியாவுக்கு எதிரானது. ஆனால் இஸ்ரேல் கடந்த 50 ஆண்டுகளாக அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. அவர்களிடம் போட்ட ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றியது கிடையாது. அவர்களுடைய எந்த பேச்சுவார்த்தையிலையும் அவர்கள் எடுத்த எந்த உறுதிமொழியையும் கடைபிடித்ததும் கிடையாது. ஆகவே தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஆதரவு எங்கு என்று நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். வணக்கம். நடுவில் கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகள் வந்தால் தவறாக நினைக்கக்கூடாது. நானும் ஆங்கில வார்த்தைகள் சரி. இப்போ அறம்னு நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க ஒரு கான்டெம்பரரி சொசைட்டிக்கு உட்பட்டது. சொசைட்டி சேஞ்ச் ஆகும்போது அறம்ங்கிறது ஒரு டெஃபினேஷன் மாறிக்கிட்டு போகும் அப்படிங்கிறத நான் விளங்கிக்கிட்டேன். அது கரெக்டான புரிதலா? அதாவது அறம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒட்டுமொத்தமாக மாறும் என்றால் அது அறம் கிடையாது. மாறாமலே இருக்கும் என்றாலும் அது அறம் கிடையாது. இதுதான் நான் சொல்லக்கூடாது. எப்போவுமே ஒரு டைனமிக் ஸ்டேட்டில் தான் இருக்கும். எப்போவுமே ஒரு விவாத புள்ளியாகத்தான் இருக்கும். ஏன் என்றால் அதான் இந்த கதை சொன்னேன், யாம் முன்பே என்ற ஒரு வரியை ஒருத்தர் இன்றைக்கு நிறைவு உருவது அந்த அறத்துடைய தொடர்ச்சி இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் பழைய போர் சமூகத்துடைய ஒரு அறம் இன்றைக்கு அறம் அல்ல. இன்றைக்கு நான் பழைய போர் சமுதாயம் சொன்ன பல விழுமியங்களை ஏற்றுக்கொள்ளவும் அல்ல. ஏன்னா அது அந்த காலத்திற்கு சரி, இந்த காலத்துக்கு சரியல்ல. அதாவது தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதழுவாள், பெய்யென பெய்யும் மழை அப்படிலாம் இன்னைக்கு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? மரியாதையாக சொல், பெருசு வாய மூடுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீ என்னுடைய குலகுரு, என்னுடைய வணக்கத்துக்கு தெய்வம், ஆனால் இது உனக்கு தெரியல, நான் பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன். நன்றி. வணக்கம். இங்கே அவை பிராட்டியார் சொல்லியிருக்கிறார், அறம் செய்ய விரும்பு. எனவே நான் நினைத்து கொண்டிருந்தேன், அறம் என்றால் தர்மம், நன்கொடை, தான் தர்மங்கள் செய்வது முக்கியமானது, அறத்தில் முக்கியம் என்று நான் என்னுடைய கருத்தாக இருந்தது. ஆனால்
இன்று நீங்கள் பேசுகின்ற பொழுது அதனுடைய கருத்து வேறுபாடாக இருக்கிறதை நான் காண்கிறேன். அதாவது இந்திய முறையிலேயே இந்தியாவில் சம்ஸ்கிருதத்தில் அறம் என்ற வார்த்தைக்கு நிகரான சொல் தர்மம் என்பது. பிராகிருத மொழியிலே தம்மம், பாலி மொழியிலே தம்மோ. இந்த வார்த்தைக்கு நிகரான ஒரு வார்த்தையாக தான் இங்கே அறம் இருக்குது. அங்கு மூல மொழியிலும் சரி தர்மம் என்பது ஒரு நெறியாத்த சனாதன தர்மம் என்று சொல்கிறாங்க, புத்த தர்மம் என்று சொல்கிறாங்க, ஜெயின தர்மம் என்று சொல்கிறாங்க. இப்போ இதில் எல்லாம் இருக்கக்கூடிய தர்மம் எது? அதுதான் தமிழ்லையும். அப்போது இந்த தர்மத்தின் அடிப்படையில் செயலக்கூடிய செயல்களும் தர்மம் தானே இல்லையா? அப்போ அதன் அடிப்படையில் கருணை என்பது ஒரு தர்மம் தான், அறம் தான். எளியோருக்கு அளித்தல் அறம் தான். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அதே வரியில் ஔவையார் சொல்லியிருக்கார், ஈதல் அறம், ஈட்டல் பொருள், காதல் இருவர் கடுத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைத்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு. அப்போ ஈதல் அறம் அப்படின்னு ஒரு வாரத்தில் அந்த மாதிரி முடிச்சிருச்சு. அதுவும் அறம் தான். ஏன்னா ஏன் ஈயணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு அறத்துக்கு போகிறீங்கல்ல, ஏன் கொடுக்கணும்? அதுவும் சேர்த்து தான் அறத்தை பற்றி வரையறுக்கணும், அவ்வளோதான். நன்றி. வணக்கம் ஜெயமோகன், என் பேர் வாகீசன். நவீன காலத்து விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு மூளையியல், நரம்பியல் எல்லாத்தின் வளர்ச்சிகளாலேயும் மொராலிட்டி என்றதே இல்லை, ஃப்ரீவில் என்றதுக்கு சாத்தியமே இல்லை. மனிதன் ஆனப்பட்டவன் நேச்சர் அண்ட் நேச்சரால் உருவாக்கப்படுகிறான். அப்படியே அதில் மெட்டாஃபிசிக்ஸ் என்று சொல்கிறதுக்கு இல்லை, மானுட அறம் என்ற ஒரு பெரிய விஷயம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. தனி மனிதன் அவன் நடவடிக்கைக்கு பொறுப்பில்லை என்றதை நோக்கி நவீன விஞ்ஞானம் போய்கொண்டு இங்கே கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, அதை பற்றி உங்களோட கருத்து. உலக அளவில் சிந்தனைகளில் சில டெம்ப்ளேட்ஸ் உண்டு. டெம்ப்ளேட்ஸ்னால் மோட் ஆஃப் தாட்ஸ். சிலவர்களால் இப்படி தான் சிந்திக்க முடியும். அந்த மோட் ஆஃப் தாட்ஸுடைய வேர் பண்பாட்டில் ரொம்ப ஆழத்தில் எங்கே இருக்கும். ஐரோப்பிய சிந்தனையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மேஜர் டெம்ப்ளேட்டுகளில் ஒன்று செமிட்டிக் டெம்ப்ளேட், அதாவது யூத மரபு அல்லது செமிட்டிக் மரபிலிருந்து வரக்கூடிய ஒரு டெம்ப்ளேட். அதன்படி இந்த உலகம் என்பது தன்னியல்பாக ஒரு டில்யூஜ் நோக்கி, ஒரு பேரழிவை நோக்கி தான் போகுது. இந்த உலகத்தில் எல்லா செயல்படும் சிக்கலாகிக்கொண்டே போய் ஒரு அழிவை சென்று முடியும். இந்த மைண்ட் செட் சிந்தனையாளர்கள் எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அதாவது செமிட்டிக் தாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன சிந்தனையாளர் எல்லாருக்கும் இது இருக்குது. ஃப்ராய்டு அடிப்படையில் தான் சொல்கிறாரு, காம்ப்ளெக்சிட்டி லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன். இந்த யுவால் நோவா ஹராரி வரைக்கும் அத்தனை பேர்கிட்ட இந்த டெம்ப்ளேட் ஒர்க் ஆகுது. இது மனிதனுடைய ஒரே டெம்ப்ளேட்டுன்னு நம்ம நம்ப வேண்டாம். அறிவியலாளர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வகையராக இருக்கு இல்லையா, இவங்க இதை சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அல்ல, எல்லா அறிவியலாளரும் அதை சொல்லலை. அறிவியலுடைய ஒற்றுமித்த கருத்தும் அல்ல. ஏன்னா இந்த மேடையில் குறைந்த 50 முக்கியமான அறிவியலாளர் சொல்ல முடியும், அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இல்லையா. அப்போது இப்போ யுவால் நோவா ஹராரியோட புத்தகம் சாப்பியன்ஸ் வருது. அது ஒரு டிப்ரெசிவான புத்தகம். அடிப்படையில் மனிதன் டிலூஜ் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் இம்மீடியட்டாக அடுத்த புத்தகம் வருது. இம்மீடியட்டாக அடுத்த புத்தகம் மனிதகுலம், மனிதன் ஒரு நம்பிக்கை விட்டும் வரலாறு, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சில இளைஞர்கள் ஒரு கப்பலில் பயணம் பண்ணுறாங்க. நிறைய பேர் போகிறாங்க, அது இளைஞர்கள் போகிறாங்க. கப்பல் உடஞ்சி அவங்க ஒரு தீவுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த ஒரு செய்தியை வச்சு ஒரு நாவல் எழுதுகிறார். வில்லியம் கோல்டிங் என்பவர் லார்ட் ஆஃப் ஃப்ளைஸ்னு ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவல் என்ன காட்டுதுன்னா, இந்த இளைஞரில் ஒரு தீவில் போகிறாங்க, எல்லாருமே ஆண் பெண் சின்ன பசங்க. அவங்க ஒரு சமூகத்தை அங்கே உருவாக்குறாங்க. அந்த சமூகம் அடிப்படையில் ஒரு காப்பி ஆஃப் ஹியூமனிட்டி தான். அது வளர்ந்து சிக்கலாகி மார்க்காரி அடித்து புரண்டு சண்டையாகி ரத்த கவிச்சியாகி அழிஞ்சு போயிடுது. இது ஒரு நாவல். இதுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாவலை பற்றி இந்த நாவலை பள்ளிக்கூடத்தில் பாடமாக வச்சுருக்காங்க இங்கிலாந்தில். இந்த நாவலை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிஞர்கள் உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்றால்,
அந்த தீவில் போன இளைஞர்கள் அங்கே ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை உருவாக்கியிருக்காங்களே ஒழிய நீங்கள் சொல்லக்கூடிய அடித்து சாவலை. அப்போ முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அவங்க அடித்து சாவாங்கன்னு ஒருத்தர் சொல்லும்போது அது எப்படி ஏற்கப்படுகிறது? அந்த ஏற்பு மனதில் எங்கே இருக்குது? அப்படி தான் இருக்கும்னு நீ ஏன் நம்புகிற? எது எதிர்மறையாக சொன்னாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில் ஏன் வருது? அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏன் வருது? இந்த அமெரிக்காவில் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒரு டிலூஜ் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகம் வரும். நான் கடைசியாக படித்த புத்தகம் எண்ட் ஆஃப் ஹிஸ்டரின்னு ஒரு புத்தகம், ஃபுக்கியாமான்னு ஒருத்தர் எழுதினது. அன்னைக்கு முடிவு எடுத்தேன், இவன் எழுதக்கூடிய இந்த வகையான புத்தகத்தை இனிமேல் படிக்க மாட்டேன். இவன் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு உலக அழியும் சொல்லுவான். 10 ஆண்டுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்த புத்தகம் வரும். அப்படி இல்லை, அது ஒரு மனநிலை, அது ஒரு டெம்ப்ளேட். ஒரு டெலூஜ் வரப்போகுது, ஒரு பிரளயம் வரப்போகுது, அதுக்கப்புறம் எல்லாம் நாசமாகிடும். எல்லாம் அதை நோக்கி தான் போகுது. ஒரு மாபெரும் பள்ளத்தை நோக்கி தான் வரலாறு போயிட்டுருக்கு. அப்படி அல்ல. அப்போது இந்த லைன் இருக்கு இல்லையா, மனிதன் அவனை உருவாக்கிய சக்திகளால் கைவிடப்பட்ட மிருகம். இது சார்த்தர் சொன்ன வரி. இந்த வரி எங்கிருந்து உனக்கு வருது? இந்த வரியை ஆயிரக்கணக்கான கோட் பண்ணுறான். நீ பாத்தியா அப்படின்னு நான் கேட்பேன். உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? உன் வீட்டில் அப்படியா இருக்கு, உன் முன்னாடி நீ அப்படியா இருக்க? இல்லை, எவனோ ஒரு வெள்ளைக்காரன் ஃப்ரெஞ்சுக்காரன் சொன்னால் நீ ஏற்றுக்கிறேன்னா உனக்கு அந்த மனநிலை உங்களுக்கு வருது. அப்படி இல்லை. நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எழுத்துக்கள் அல்ல. நான் நம்பிக்கையுடைய, மனித குலத்தினுடைய நன்மை மேல் நம்பிக்கை கொண்ட, அதன் பொருட்டு எழுதக்கூடிய, அதை உருவாக்கக்கூடிய எழுத்தாளர் ஒரு. அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதன் எத்திக்ஸில் நம்பிக்கை இழந்து வரல. நாம் வாழக்கூடிய இந்த காலம் அளவுக்கு எத்திக்ஸுக்கான குரல் வரக்கூடிய காலம் எந்த காலத்தில் இருந்த கிடையாது. நீங்கள் ஒரு கிராஃபை பார்க்குறீங்க, அந்த கிராஃப் இப்படி போச்சுன்னா அடுத்த மூமெண்ட் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அன்லஸ் அதர்வைஸ் வேறு காரணம் இல்லைன்னா அது அப்படி தானே போகும் இல்லையா? இது வரைக்கும் மனித வரலாறு எடுத்து பாருங்கள். இன்றைக்கி எல்ஜிபிடி உரிமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? ஏன் பேசுகிறோம்? எந்த அடிப்படையில் எல்ஜிபிடி அல்லாதவர்கள் அவங்க உரிமையை ஒத்துக்கிறாங்க? நீ எல்ஜிபிடிக்கு உரிமைக்கு எதிராக பேசுனீங்கன்னா நீங்கள் அறமற்றவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கி இருக்கத்தானே செய்யுது. ஒரு மைனாரிட்டிக்கு எதிராக நீங்கள் பேச முடியுமா? இன்றைக்கி நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக போகும்போது நரிக்குறவர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு ஊர்வலத்தை பார்க்குறேன்னா 50 பேர் தான் இருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய மன எழுச்சியும் கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிந்த 2000 வருஷ வரலாற்றில் அவங்க நின்று எனக்கு உரிமை வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு இல்லையா? குடுன்னு கேட்குறாங்க, பிச்சை கேட்கல இல்லை. இதெல்லாம் நாம் இந்த நூற்றாண்டு தான் உருவாக்கி வந்திருக்கோம். இந்த நூற்றாண்டு நம்ம பேசக்கூடிய அவ்வளவுமே மையத்துக்காக இல்லை. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே இருந்த ஒரு காலத்தில் இருந்த நாம உலகம் என்பது அனைவர் மாட்டேன்னு சொல்லக்கூடாது வந்திருக்கோமா இல்லையா? அந்த மாற்றம் உங்கள் காலகட்டத்தில் என் காலத்தில் வந்திருக்கு, 50 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கு இல்லையா? அப்போ எப்படி நம்ம மனித குலம் சிக்கலாகி கொண்டே இருக்கிறது, மனித குலத்தில் அறம் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, மனிதன் வரலாற்றில் குழந்தை இயற்கையோட பகுதியாக இருக்கான்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்படி யார் இருக்கா? மனித குல வரலாற்றில் இப்போ போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனித குல வரலாற்றில் இந்த அளவுக்கு போர் நிகழாத ஒரு காலம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா? இந்த 20 ஆண்டுகள் அளவுக்கு அமைதி நிலவிய ஒரு காலம் சென்ற 20,000 ஆண்டு வரலாற்றில் எந்தாவது இருந்திருக்கா? இல்லை தானே? அப்போ எங்கே நம்ம ஏன் நீங்கள் வீழ்ச்சி அடைன்னு சொல்கிறீங்க? அந்த மனநிலை நோக்கி ஏன் போகிறீங்க? நீங்கள் எந்த அறிவியலாளனும் அதை சொல்லலை. அறிவியலாளன் மேல நம்பிக்கையெல்லாம் சொல்லும். அதுக்கான தீர்வு அறிவியல் இருக்குன்னு சொல்லக்கூடிய அறிவியலாளன். அறிவியல் நம்பலாம், ஏன்னா அதுக்கு பின்னாடி அறிவுன்னு ஒன்று இருக்கு. அதை நம்பி தான் இவ்வளவு காலம் வாழ்ந்து வந்திருக்கும். நன்றி. வணக்கம், என் பேர் ஜேவியர் பெர்னாண்டோ. நீங்கள் உரையாடும்போது கொஞ்சம் ராமாயணத்தை பற்றி சில உதாரணங்கள் சொன்னபடியாக கேட்குறேன். அதாவது அந்த காலத்தில் இருந்தே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். கொஞ்சம் வலிமை குறைந்தவர்கள், முக்கியமாக பெண்கள் பலவிதமாகவும் அவர்கள் பழிவாங்கப்படுகிறார், இல்லாட்டி அவர்கள் மேல் அவர்களை வைத்து பல காரியங்கள் செய்து கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. உதாரணமாக ராமர் சீதையை பற்றி ஒருவர் தவறாக சொல்லிவிட்டார் என்பதற்காக, அப்படி தற்செயலாக சீதை வழி தவறி இருந்தால் கூட அது சீதையின் தவறு அல்ல. சீதை ஷி வாஸ் எ விக்டிம். அப்போ சீதை கருணை காட்டப்பட வேண்டியவள், அதற்குரிய பரிகாரம் செய்யப்பட வேண்டியவள். ஆனால் அந்த சீதையை காட்டுக்கு போக சொல்கிறார். அது அறம் என்று தான் அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கிறார்கள். அது உண்மையில் என்னை பொறுத்தவரை அது அறம் அல்ல, அது ஒரு மகா பாவம். ஒரு
பாதிக்கப்பட்டவரை நாங்கள் இன்னும் தண்டிக்கிறோம். இப்பொழுதுள்ள சமகால இந்தியாவில் இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மாறி இருக்கிறதா? இன்னும் அதே நீங்கள் நினைக்கிறது தான் ஏறத்தாழ புதுமைப்பித்தன் எழுதியிருக்காருன்னா அந்த உரையில் தான் சொன்னேன். ராமர் காலத்து அறம் ஒன்று புதுமைப்பித்தன் காலத்தில் எப்படி திருத்தப்படுகிறது, எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது என்று தான் நான் சொன்னேன். அந்த மாற்றம் இனிமேலும் நிகழும் என்று தான் சொன்னேன். ராமாயணத்திலேயே கூட செவ்வியல் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அதில் கூட செவி வழி செய்திகள் அல்லது எளிமையான கதைகளை வைத்துக்கொண்டு முடிவுக்கு வர்றது ஒரு தவறு. இரண்டாவதாக, இந்த காலகட்டத்துடைய அறம் என்பது ஏதோ நமக்கு இயல்புலாக நமது வந்திருக்கு, நாம் அந்த உச்சத்தில் இருக்கிற சொல்லிக்கொண்டு நேற்றைய நூல்களின் மேல் அந்த உணர்வுகளை போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணுறது தவறு. இது ரெண்டையும் செய்யக்கூடாதுன்னு இந்த உரையில் நான் சொன்னேன். ஒன்று, செவ்வியல் இலக்கியம் எடுத்து பார்த்தால் ராமன் சீதையை காட்டுக்கு அனுப்பியது அவனுக்கு ஐயம் இருந்ததுனாலேயோ அவனுடைய குரூவல்ட்டியினாலோ அல்ல. சீசர்ஸ் ஒய்ஃப் ஷுட் பி பியாண்ட் டவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, வெஸ்டில் இருக்குது. சீசரின் மனைவி ஐயத்திற்கு அப்பாற்பட்டு வேண்டும். ஆகவே ராமராஜ் செஞ்சான் தான் ராமாயணம் சொல்லுது. என்னென்னால் அரசி அவர் குடிமகள் அல்ல. அரசி மேலே கடைக்கோடி குடிமகனுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது அரசியாக நீக்க முடியாது. அதுக்கு முன்னுதாரணமாக தான் அவன் அனுப்பினான் என்று அந்த மாதிரி சொல்கிறார். அது சரியா தவறா என்பது விவாதிக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிவிக்கிறது போல் யாரோ சொன்னாங்க பொண்டாட்டி செயலுக்கு காட்டுக்கு அனுப்பினான்ற அளவுக்கு எளிமையானதல்ல, அவ்வளோ எளிமையானதல்ல. ரெண்டு, இன்றைக்கு அந்த பல்வேறு அறங்கள் வழியை நாம் வளர்ந்து வந்திருக்கோம். இன்று நின்று கொண்டு ராமன் செய்த தப்பு, அர்ஜுனன் வேறு மாதிரி செய்திருப்பான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம அது மறுபரிசீலனை செய்வோம். மறுபரிசீலனை செய்து தானே புதுமைப்பித்தன் அந்த கதையை எழுதியிருக்கிறேன். நான் எழுதுனா இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதுவேன், இன்னும் கடுமையாகவோ இன்னும் தீவிரமாக வேற ஒன்று தான் எழுதுவேன். ஆனால் அதனால் அவருக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். அது அந்த காலத்துடைய அறம், அந்த காலத்துடைய எல்லா எப்பிக்களும் அந்த அறம் தான் இருக்கும். எல்லா எப்பிக்களும் அந்தந்த காலகட்டத்தை தான் பிரதிபலிக்கும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், எந்த நூலும் எந்த தொன்மமும் அறுதியான மாறாத முழுமையான அறத்தை சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்லாது. அப்படி நம்புவது என்பது மடமை. அதே போல் இன்றைக்கு நாம் நம்பக்கூடிய அறம் நம்மிலிருந்து மட்டுமே உருவானது என்பது இன்னொரு வகையான மடமை. நேற்றிலிருந்த அறத்தை விவாதித்து மாற்றி வளர்த்து எடுத்து நம்முடைய அறத்தை நாம் உருவாக்கிக்கொள்வோம். இதுதான் நான் உங்கள் இந்த கேள்வியுடைய பதிலாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்தில் கேள்விகளை கேட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு ஜெயமோகன் எழுதிய நூல்கள் இப்பொழுது விற்பனைக்காக இந்த மண்டப வாயிலில் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே அரங்கத்துக்குள் வந்தால் அவருடைய கையெழுத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நூல்களை பெற இருப்பவர்கள் இப்பொழுதே நீங்கள் சென்று அந்த நூல்களை பெற்று வாருங்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நன்றியுரை இடம்பெற இருக்கின்றது. நன்றியுரையை வழங்குவதற்காக தமிழ் இலக்கிய தோட்டத்தின் இயக்குநர்களில் ஒருவரும் காலம் சஞ்சிகையின் ஆசிரியருமான செல்வம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அந்த உரைகளிலே சிறந்த உரை நன்றி உரை தான். ஏன்னா அதுதான் கடைசி உரை. அவர் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். உண்மையில் முதற்கண் தமிழ் இலக்கிய தோட்டத்தின் சார்பிலும் முத்துலிங்கம் சார்பிலும் ஜெயமோனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். அவர் ஒரு இடத்திலும் எழுதியில் நான் முத்துலிங்கத்தை பார்க்க வாரேன் என்று இந்த பேச்சை நாங்கள் ஆயத்தப்படுத்தி செய்த நாங்கள் இங்கே டொரண்டோவில் இருக்கக்கூடிய அவருடைய வாசகர்களுக்காக. உண்மையிலே ஜெயமோகனை கடந்த 20 வருஷமாக தெரியும். நீங்கள் பார்க்கலாம், அவர் என்ன போல தான் எந்த பட்டமும் எந்த கலாநிதி பட்டமோ அல்லாட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியரோ இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழில் அது ஒரு அதிசயமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த பைபிள் வசனம் இருக்குது, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் உரைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்ற அந்த மாதிரி இன்றைக்கும் கேட்க அப்படித்தான் யோசித்தேன். திரு மகாலிங்கத்தோட காய்ச்சி கொண்டு கேட்க நான் தனிப்பட்டமாக நன்றி சொல்கிறது என்னென்று சொன்னால், இந்த கொரோனா காலத்தில் வீட்டை விட்டு வலிக்கல, வேலையும் இல்லை, வீட்டையும் விட்டு போகல, டிம்கோட்டனுக்கு போகாட்டா அது ஒரு வாழ்க்கை இல்லாத மாதிரி எனக்கு. அந்த காலத்தில் அந்த ஒரு 100 கதைகள் ஒரு தாலாட்டு மாதிரி அது வேறு ஒன்றும் செய்யலாமல் இருந்தது. ஒரு ஜானகிராமன் அந்த பெரிய புத்தகங்களும் தூக்கி இல்லாமல் இருந்தது. அந்த 100-110 கதைகள்
ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு உண்மையிலே அருண்மொழி கூட வந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு வருஷமும் சந்திக்கிற ஆள். இன்றைக்கு எங்களுக்கு கனப்பேர் உதவி செய்திருக்கணும். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்ன வேறு யாருக்குள்ள தெரியாது. எங்களோட மைக்கேல் எனக்கு நல்ல நண்பர். இவர் வரைக்கும் வந்து 20 வருஷத்துக்கு முதல் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ டொரண்டோக்கு வாரார். அவர் மொன்ட்ரியலில் இருக்கிறார். இதுக்கண்டு வந்து அவர் எவ்வளோ தடவை நாங்கள் இந்த 20 வருஷமாக ஒருக்கா பார்க்கலாம்னு கூட யோசிச்சேன். நல்ல நண்பர், நல்ல வாசம். எனக்கு சாம்ராஜர் எனக்கு ஒரு நண்பர் இருக்குது. அவர்கிட்ட தம்பியை விடிய கிளம்பி சிக்காகோலேருந்து வெளிக்கிட்டு விட பேச்சு கேட்குறதுக்காக வந்துட்டு இப்போ திரும்பி போக போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். எங்களுக்கு தனிப்பட்ட விதமாக வந்த எல்லோருக்கும் எங்களுக்கு நன்றிகள். குறிப்பாக டாக்டர் ரகுராமன் உண்மையிலே முத்துலிங்கத்துக்கு ஒரு வலது கையாக இருந்து இந்த விஷயத்தை நாங்கள் ஒரு 2-3 மாதமாக கழித்து கொண்டிருந்த நாங்கள் அவருக்கு நம்பும். ஜுனிதா நாதன் எங்களோட கவுன்சிலர், அவர் எல்லா விஷயங்கள் இலக்கிய விஷயங்களில் எங்களுக்கு ஒரு பக்கபலம். சுந்தர் அங்கேருந்து வந்திருக்கிறார். ராஜன் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கணும். அவை ஜெயமோகன நண்பர் என்றாலும் அவை இந்த உரை கேட்குறது அவையோட ஒரு நோக்கமாக இருக்கும். எங்களுடைய ஜேசுதாசன் நண்பர் முரளி, இந்துமதி உண்மையிலே அண்மையிலே எங்களுக்கு நட்பானது. எனக்கு முத்துலிங்கத்துக்கும் ஜெயமோகன் வாசகி என்ற தரப்பில் அவர் நல்ல நிறைவு உதவி செய்திருக்கிறார். உதயகுமாரி, சதீஷ், சார்ல்ஸ் எல்லோருக்கும் இலக்கிய தோட்டத்தின் சார்பிலும் முத்துலிங்கத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். இதுவரை இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து புகைப்படம் எடுக்க விரும்புபவர்கள் இந்த புகைப்படங்களை இந்த அரங்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு உங்களுக்கான சிற்றுண்டிகள் மண்டப வாயிலில் இருக்கின்றன. நீங்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவற்றையும் எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த பொழுது இனிய இரவு பொழுதாக உங்கள் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். தமிழ் இலக்கிய தோட்டத்தின் மற்றொரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.